ஆமென். வாசிக்கலாம். பிரசங்கி 10வது அதிகாரம் 15வது வசனம். பிரசங்கி 10:15. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவன் தொல்லை பிரயாணத்தில் தீர்வு. சொல்யூஷன் இன் யுவர் ஜர்னி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பிரயாணத்தில் கர்த்தர் தீர்வை தரப்போகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை ரொம்ப தொடுதலா இருக்கு? எனக்கு ரொம்ப தொடுதலா இருக்கு. பிரயாணத்தில் தீர்வு, சொல்யூஷன் இன் யுவர் ஜர்னி. பொதுவா நம்முடைய பிரயாணத்துல பொதுவா நமக்கு என்ன இருக்காதுன்னா தெளிவு இருக்காது. ஆமாதானா? பிரயாணத்தில் குழப்பங்கள் இருக்கும். ஆமாதானா? இருக்காதா? பிரயாணத்துல குழப்பம் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை, உன் பிரயாணத்தில் நான் உனக்கு தீர்வு தருவேன். சொல்யூஷன் இன் யுவர் ஜர்னி. நம்முடைய பிரயாணத்துல நமக்கு என்ன இருக்கும்? தீர்வு இருக்கணும். இந்த வார்த்தை மறுபடி படிங்க. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை. ஒரு இடத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னா எல்லாரையும் தொல்லை பண்ணிடுவோம் இல்ல? எங்க இருக்கு இடம், எப்படி இருக்கு, பக்கத்துல எங்க இருக்கு, அங்க இருக்கு. நான் நேத்து அங்க வீட்டுல இருந்து பாஸ்டர் என்ன கார்ல கூட்டிட்டு வரும்போதே ஒரு ஏரியா வரும்போதே நான் சொன்னேன், ரங்கப்பாளையம் வந்துட்டோமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். ஆமா, நம்ம சர்ச்சை அங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி எனக்கு இருந்தது. செகண்ட் டைம் வரும்போது எனக்கு ஒரு லிட்டில் பிட் கான்ஃபிடன்ஸ். அது மாதிரி ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை அநேகரை. சார், நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரயாணத்துல நமக்கு தீர்வு கிடைக்கணும். சொல்யூஷன் இல்லாத வாழ்க்கை ரெண்டு காரியங்களை கொண்டு வரும். அநேகருக்கு நாம தொல்லையா மாறிடுவோம். சொல்லுங்க, தொல்லை. பேசுங்க, தொல்லை. தொல்லைனா டிஸ்டர்பன்ஸ்னு கூட சொல்ல முடியாது. அனாயன்ஸ், அனாயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ANN எழுதிக்கோங்க. ANN OY, அனாய். அனாய். இந்த அனாயிட்டிங்க்கும் அனாயிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, அனாயிட்டிங் தெளிவை தரும். அனாயிங், அனாயிங்கிறது எப்படி? அனாயிங் ANNOYING, ING, அனாயிங். கன்ஸ்ட்ரெயின் ஒன்று கற்றுக்கொண்டோம்ல. அனாயிங்னா என்னன்னா, இங்க பாருங்க, ஒரு வாட்டர் மெலனை கட் பண்ணி வச்சிருந்தா எப்படி வந்து மொய்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன செய்வோம் நம்ம? நீங்க ஆப்பிரிக்கன் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் ஈ ரொம்ப நிறைய இருக்கும். ஆப்பிரிக்காவில் ரொம்ப ஈக்கள் ரொம்ப நிறைய இருக்கும். அதனால அந்த ஆப்பிரிக்கன்ஸ் சாப்பிட்றத நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கையில சாப்பிட்டுட்டு மறு கையில ஈயை விரட்டிகிட்டே இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் ஈ அதிகம். அவங்க ஃபூன்னு ஒன்று சாப்பிடுவாங்க. ஃபூ. அதுக்கு பேர் என்னது? ஃபூ. சொல்லுங்க, ஃபூ. அந்த ஃபூன்னா வேற ஒன்றும் இல்லை. நம்ம கிழங்கு சாப்பிட்றோம்ல, அந்த கிழங்கை ரொம்ப அவங்க கூழாக்கி அது ஒரு மாதிரி டைப் ஆக்கி அது சாப்பிட்டு அது ஃபூன்னு சொல்லுவாங்க. அனாயிங்னா என்னன்னா, ஒரு பொருள் மேல ஈ மொச்சிக்கிட்டே இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதை விரட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஊருக்கு போகும் வழியை தெரியாத மூடனுடைய வாழ்க்கை. அநேகர் என்ன பண்ணிட்டே இருக்கும்? தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மள என்ன செய்வாங்க அவங்க? சிலர்லாம் எத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் அநேகருக்கு அவங்க அனாயிங்கா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அனாயிங்கா இருப்பாங்க. வாழ்க்கையில சந்தேகம் வரணும் தான். வாழ்க்கையே சந்தேகம் ஆயிட்டுனா கஷ்டம். இன்னும் கொஞ்சம் உற்சாகமா வரணும். வாழ்க்கையில சந்தேகம் வரலாம், ஆனா வாழ்க்கையே என்ன ஆயிடக்கூடாது? சந்தேகம் ஆயிடக்கூடாது. அன்னைக்கு ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், ஆதாமும் ஏவாளும் காயினும் ஆபேலும் தானே இருந்தாங்க, அப்ப காயினுக்கு மனைவி எங்க இருந்து வந்தான்னு கேட்டான்.
காயினுக்கு மனைவி எங்க இருந்து வந்த, இந்த மாதிரி எல்லாம் சிலருக்கு டவுட் வரும். அப்ப அவங்களெல்லாம் நம்ம மாதிரி என்ன செய்ய வேண்டியது இருக்குது, விரட்ட வேண்டியது இருக்கு. அதனால இன்னைக்கு இந்த முகாமுடைய கடைசி பகுதியில இந்த பிரயாணத்தில் கர்த்தர் நமக்கு தீர்வு தர வேண்டும். கையை உயர்த்துங்க. பிரயாணத்தில் தீர்வு. சீக்கிரமா சொல்லுங்க, பிரயாணத்தில் தீர்வு. இந்த வருஷம் ஆண்டவர் என்னுடைய ஜர்னியில எனக்கு நல்ல சொல்யூஷன் தரணும். வாசிக்கலாம். யோவான் 2:27. நமக்கு நேரம் கொஞ்சம் கூட இல்லை, ஸ்பீடா வரணும். யோவான் 6:27. யோவான் 6. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். இந்த வசனத்துல 2 காரியங்களை பார்க்க முடியும். அழிந்து போகிறது, நிலை நிற்கக்கூடியது. சொல்லுங்க, அழிந்து போகிறது, நிலை நிற்கக்கூடியது. அந்த அழிந்து போகிறதுங்கிறது பெரிஷிங். பெரிஷிங், PERISHING. பெரிஷிங். பெரிஷிங்னா என்னன்னா அழிந்து போகக்கூடியது. அதனாலதான் உலகத்துல எங்க ஸ்ட்ரைக் நடந்தாலும் டைரி ப்ராடக்ட்ஸுக்கு ஸ்ட்ரைக் கிடையாது. அதனாலதான் அந்த பால் வண்டியில என்ன போட்டிருப்பாங்கன்னா, பால் அவசரம் அப்படி போட்டிருப்பாங்க. பார்த்ததே இல்லையா? பால் வண்டி பார்த்துருக்க, சரி விட்டுருங்க. பால் வண்டியில போட்டிருக்கும் பால் அவசரம். டைரி ப்ராடக்ட்ஸுக்கு உலகமே ஸ்தம்பித்து போனாலும் இந்த டைரி ப்ராடக்ட்ஸுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஸ்ட்ரைக்கு. ஏன்னா ஸ்ட்ரைக் போட்டா பால் என்ன செய்துரும், கெட்டு போயிடும். பெரிஷிங், அழிந்து போகக்கூடியது. அந்த அழிந்து உடனே பதப்படுத்த முடியாது. அதெல்லாம் ஆமாதானா? நெல்லை பதப்படுத்தலாம், அரிசியை பதப்படுத்தலாம், ஆமாதானா? கருப்பட்டியை பதப்படுத்தலாம், உளுந்த பதப்படுத்தலாம். ஆனா காய்கறிகளை பதப்படுத்த முடியுமா? கிருஷ்ணகிரி மாவட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வியாபாரம் ஆகலைன்னா அந்த தக்காளி ரோட்ல அப்படியே கொட்டுவாங்க. லோடு கணக்கில் தக்காளி குவியலா இருக்கும், குப்பை மாதிரி. ஏன்னா ஏலத்துக்கு எடுக்கல, இதை நாங்க பாதுகாக்க முடியாது. அப்படிதானே? அப்போ பெரிஷிங். வாழ்க்கையில இந்த பிரயாணம் அழிந்து போகிறத சம்பாதிக்கிற பிரயாணமா இருக்கக்கூடாது, நிலை நிற்கிறதை பெற்றுக்கொள்ளுகிற பிரயாணமா இருக்கணும். வாழ்க்கையில நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளாம இல்ல, பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா அந்த பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாதது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? அதுதான் அழிந்து போகிறவைகள். என்னது? அழிந்து போகிறவைகள். வாசிங்க, ஏசாயா 29:8. ஏசாயா 29:8. ஏசாயா 29:8. வாசிக்கிற வரைக்கும் பசியா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பசியா இருக்கிறவன், தாகமாயிருக்கிறவன் விழிக்கும் போது அவன் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும். அப்போ தேவனுக்கு எதிராக வாழுகிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பசியா இருக்கிறவன் சாப்பிடுறது மாதிரி சொப்பனம் காண்கிறான். ஆனா விழித்து பார்க்கும்போது மறுபடியும் அவனுக்கு என்ன உண்டாவது? குடிக்கிறது மாதிரி சொப்பனம் காண்கிறான். ஆனா விழித்து பார்க்கும்போது மறுபடியும் என்ன உண்டாகுது? தாகம் உண்டாகுது. நாம வாழ்க்கையில இந்த வருஷம் என்னுடைய பிரயாணத்துல நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொன்றும் இப்படி இருக்கக்கூடாது, நிலை நிற்கக்கூடியதா இருக்கணும். நான் இப்படி பேசுறேன், நம்முடைய சந்தோஷம் நிலை நிற்கக்கூடியதா இருக்கணும், நம்முடைய ரட்சிப்பு நிலை நிற்கக்கூடியதா இருக்கணும். இப்ப இந்த கூட்டம் முடிஞ்சு போன உடனே காலையில தூங்கி விழிக்கும் போது மறுபடியும் ஒரு வெறுமையை நாம உணரக்கூடாது. You should feel the same anointing all through this year. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? சிலர் அப்படி நம்ம தோணி இருக்கா, நல்லா இருந்த மாதிரி இருக்கும், அந்த இடத்தை விட்டு வெளியில வந்த உடனே ஒரு எம்டினஸ் இருக்கும் இல்லையா? ஆனா இனி அப்படி நம்முடைய பிரயாணத்தில் இருக்கக்கூடாது. நீங்க ஒரு தடவை ஒன்றை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது விழிக்கும் போதுன்னா என்னன்னா, ஒரு ராத்திரி முடியும் போது அது இல்லாம போயிருது. அது விழிக்கும் போதுன்னா தூங்குறான், தூங்கி எழும்பும் போது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிருது. அப்படி இருக்க கூடாது. லிசன், வேகமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப இந்த பிரயாணத்துல எனக்கு நல்ல தீர்வுகள் வேணும். கரெக்ட்? எனக்கு நல்ல தீர்வுகள் வேணும். நிறைய பேச போறதில்லை, தேவையான விஷயங்களை பேசி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். இந்த பிரயாணத்தில் எனக்கு நல்ல தீர்வு வேணும். சொல்லுங்க, இந்த பிரயாணத்தில் எனக்கு நல்ல தீர்வு வேணும். அதுவும் நிலை நிற்கிற தீர்வுகள் வேணும்.
பேசி பேசி போனா நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஆமா, இயேசுவும் தூங்க மாட்டாரு, நாமளும் தூங்க மாட்டோம். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவும் தூங்க மாட்டார், நாமளும் தூங்க மாட்டோம். பிரயாணத்தில் தீர்வு, சொல்யூஷன் இன் யுவர் ஜர்னி. எப்பொழுதெல்லாம், இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம பேசுவோம், அப்புறம் வசனத்துக்குள்ள போலாம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை என்று ஒன்று வருகிறதோ அப்பொழுதெல்லாம் we are finding for a solution. ஆமாதானா? ஒரு தீர்வை நோக்கி ஓடுகிறோம். இல்லையா? இல்லையா? அவர் இல்லையா? சரி, அவர் அல்லேலூயாவா? சரி, ஓகே. அவர் ஆல்ரெடி ரிவைவல் தான். அவர் தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம ஒரு தீர்வை நோக்கி ஓடுகிறோம். ஆமாதானா? ஆனா அந்த தீர்வுகள் எப்படிப்பட்ட தீர்வுகளா இருக்குதுங்கிறத தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு என்ன செய்ய போறார், பேச போகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை, இந்த கடைசி வார்த்தையை திரும்ப வாசிங்க. அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பேசுங்க. அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலைன்னா இங்கிலீஷ்ல என்ன? ஃபிக் லீவ்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, ஃபிக் லீவ்ஸ். பிக் லீவ்ஸ் இல்ல, ஃபிக் லீவ்ஸ். பிக் இல்ல, ஃபிக். சொல்லுங்க. ஆமா, நீங்க பாபு பாஸ்டர் கார்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபிக் ஓ, ஃபிகோ அப்படின்னு எழுதியிருக்கோம். ஆமா, ஃபிக் ஓ அப்படி எழுதியிருக்கோம். ஃபிகோ அப்படின்னு அந்த கார்ல இப்ப இல்ல. இல்ல பாஸ்டர், இல்ல, ஃபோர்டு மூடிட்டாங்க. ஃபிக் ஓ, ஃபிகோ. ஃபிக் லீவ்ஸ், அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ இவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, ரைட்? ஒரு பிரச்சனை வருது. ஒரு 3-4 வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஒரு பிரச்சனை வருது, ஒரு தேவை வருது, ஒரு போராட்டத்தை உணர்கிறார்கள். உணர்ந்த உடனே இவங்க என்ன செய்யறாங்க? தங்களுக்கு அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். They made themselves garments by fig leaves அப்படின்னு போட்டிருக்கு. தங்களுக்கு அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்போ நான் கேட்கிறேன், பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா யாருக்கிட்ட தீர்வை கேட்டிருக்கணும்? இவங்க ஆண்டவர்கிட்ட தீர்வை கேட்டிருக்கணும். ஆனா இவங்களே தங்களுக்கு என்ன உண்டாக்கினாங்க? தீர்வுகளை உண்டாக்கினார்கள். கரெக்டா? இப்ப நல்ல கவனிங்க. என்ன 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 ரொம்ப பயமுறுத்தின ஸ்டேட்மெண்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏதேன் தோட்டத்துல 3 பேர் தான் இருக்காங்க. மொத்த பாப்புலேஷனே அவ்வளவுதான். சென்சஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எலெக்ஷன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ஜிஓ காலனி, குறுக்கு தெரு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், டீச்சர் காலனி அப்படி எது இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. தேவன், அப்புறம் ஆதாம், ஏவாள், இவ்வளவு பேர் தான் இருந்தாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. தேவன் இருக்கிறாரு, 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருக்கு ஒரு பிரச்சனைன்னா இவர்கிட்ட தான் போயிருக்கணும். ஆமாதானா? ஆனா அவங்களே தங்களுக்கு தேவனை தீர்வு கொடுக்க விடாம தங்களுக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ண முடியுமானா நம்ம எப்படி வாழ போறோம்? நன்றி. திரும்பவும் சொல்றேன், தேவனும் ஆதாமும் ஏவாளும் தான் இருக்காங்க. 3 பேரு இருக்கிற ஒரு உலகம். 3 பேர் தானே இருந்தாங்க. வேற எக்ஸ்ட்ரா யாராவது இருந்தாங்களா? பாம்பு இருந்துச்சு, பள்ளி இருந்துச்சுலாம் சொல்லக்கூடாது. மனுஷ சாயல்ல இவங்க 3 பேர் தானே இருந்தாங்க. ஆமாவா? 3 பேர் இருக்கிற ஒரு பூமியில 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வருது, அவர்கிட்ட போக முடியலன்னா இப்ப நம்மளை சுற்றில எவ்வளவு ஆப்ஷன் இருக்கு. அப்ப நாம பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆமாதானா? போகும்போது உடனே நான் பவானி சாகர் கூட்டிட்டு போயிருவேன். வரீங்களா என் கூட? கோபத்துல சொல்றீங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு தான். அப்ப வேற எதுக்குன்னு கேட்டு நினைச்சீங்க?
இந்த பாருங்களேன், இப்படி இப்படி பேசி பாருங்க. நேற்று காலையில் யாகேல் சிஸ்டர் இருந்ததுக்கு இப்போ அவங்க முகம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஆனால் எனக்கு ஒரு இப்போ நான் பேசுற நாங்க இறங்கி வரலன்னா நீங்க உங்களுக்கு புரியாது. கரெக்டா? எங்க டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு நாங்க இருந்தோம்னா விடுதலை நடக்குமா? அதுக்காக தான் பேசுறோம். என்னம்மா, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் இல்லை, உங்களை இன்டராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு. சரி, தேவனும் ஆதாமும் ஏவாளும் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனைன்னா யாரதான் அப்ரோச் பண்ணி இருந்திருக்கணும்? வேற ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷனே இல்லாதவங்களே ஒரு ஆப்ஷன் உண்டு பண்ணும்போது நமக்கு எங்க பார்த்தாலும் ஆப்ஷன் தான். இப்போ அப்ப நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? இப்போ புரியும் என்ன பேச வர்றாருன்னு. There is no option. பாதம் ஒன்றே வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி இப்பாரில் மற்றென்றும் வேறென்றும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அப்படின்னா என்னன்னா வேற வழி இல்லை. ஆதாம் ஏவாள் வாழ்ந்த நாட்கள்ல இ சேவை மையம் இருந்துச்சா? தகவல் அறியும் உரிமை இருந்துச்சா? இல்லாத கால. அப்ப அவங்களுக்கு யார மட்டும்தான் தெரியும்? தேவனை மட்டும்தான் தெரியும். தேவனை மட்டும் தெரிந்தவர்களே தேவனுக்கிட்ட தீர்வு வாங்காம தங்களுக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ண முடியுமானால், இங்க நமக்கு சுத்தி தாசில்தார் ஆபீஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் ஆபீஸ் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கும் போது நாம வாய்ப்பு இருக்கு சொந்த தீர்வுகளை உண்டு பண்ண. கற்றுக்கொள்றீங்களா? 2 வார்த்தை எழுதிக்கோங்க. மேன் மேட் சொல்யூஷன், மனிதன் உண்டாக்குகிற தீர்வுகள். காட் மேட் சொல்யூஷன், கர்த்தரால் உண்டாக்குகிற தீர்வுகள். மனித தீர்வுகள், தேவனுடைய தீர்வுகள். வாழ்க்கையில பிரச்சனைன்னு ஒண்ணு வந்த உடனே இவங்க எது மனித தீர்வுகளை உண்டு பண்ணுகிறார்கள். வாழ்க்கையில பிரச்சனை வந்த உடனே என்ன உண்டு பண்றாங்க? தங்களுக்கு தாங்களே ஒரு தீர்வை உண்டு பண்றாங்க. ஆமாவா இல்லையா? நான் கேட்கிறேன், பக்கத்துல பார்த்து கேளுங்க, அத்தியில எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்? மெதுவா பேசுங்க, போலீஸ் எதுவும் பிடிச்சிடக்கூடாது. இல்ல, அத்தியில எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்? சரி சரி, புதுசா வர்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். என்ன? ஆமா, அது அது நான் தாழ்மையா கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா ஒரு அட்மாஸ்பியர்ல வண்டி போயிட்டே இருக்கு, அப்படியே போட்டோம். என்ன நல்லது. இப்போ இந்த அத்தி இலை என்றால் என்ன? இலைன்னா என்னன்னா டெம்பரவரி. டெம்பர் கிளாஸ் இல்ல, டெம்பரவரி, தற்காலிகமானது. ஒரு மரத்திலிருந்து ஒரு இலையை நீங்க உடைச்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம். ஒரு வாழை மரத்திலிருந்து ஒரு வாழை இலையை வெட்டிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஆமாதானா? அதனுடைய பச்சை போயிடும், அதனுடைய குவாலிட்டி போயிடும், அதனுடைய சைஸ் ஷ்ரிங்க் ஆகும். ஷ்ரிங்கிங் அப்படின்னா சுருங்கிரும். சில துணி வாங்கும்போது பார்த்துருக்கீங்களா? புது துணி வாங்கும்போது நல்லா இருக்கும், அலசி எடுத்துட்டோம்னா சுருங்கிரும், ஷ்ரிங்கிங். அப்போ இவங்க தங்களுக்கு தாங்களே தீர்வுகளை உண்டு பண்ணினார்கள். ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி பகுதியில் பேசுகிற வார்த்தை, உங்களுக்கு நீங்களே தீர்வுகளை உண்டு பண்ண வேண்டாம். அந்த தீர்வுகளால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பிரயாணத்தில் தேவன் உங்களுக்கு தீர்வை தர வேண்டும். வாட் எவர் இட் மே பி, என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் எனக்கு ஒரு தீர்வை உண்டு பண்ண மாட்டேன். நான் எப்படி சொல்லட்டுமா? உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சமாதானத்தை உண்டு பண்ணாதீங்க. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு நீங்க காத்திருக்கணும். கை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த பிள்ளைங்க கொஞ்சம் 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 கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன கூட்டத்தை முடிக்கணும். வேகமா வேகமா ப்ளீஸ் கீஸ் கொஞ்சம் வாய்களை தரங்க. என்ன மறக்காதி விட்டு விலகா, உங்க முகத்தை
நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. நீங்க நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உங்க சமூகத்தை விட்டு என்ன விட்டு விட்டு எங்கும் ஓட பொழிய முடியுமோ? எங்கே ஓடுவேன், உங்க சமூகத்தை மறந்து உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒழிய முடியுமோ? கவனிங்க, நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு சொல்யூஷன் தேவைப்பட்டாலும் டோன்ட் மேக் ஓன் சொல்யூஷன். நம்ம பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? நமக்கு நாமே தீர்வுகளை உண்டாக்கி கொள்ளுகிறோம், நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக் கொள்ளுகிறோம், நம்மளை நாமளே தைரியப்படுத்திக் கொள்ளுகிறோம். அதனாலதான் அந்த அந்த தீர்வு நிரந்தரமானது இல்லாம போகுது. நான் ஒரு சில விஷயத்தை பட்டு சொல்லிட்டு போறேன். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, ஆமா தானா? எல்கானா போய் அண்ணாளுக்கிட்ட சொல்றாரு, 10 பிள்ளைகளுக்கும் நான் அதிகம் அல்லவா? 2 பங்கு அவளுக்கு கொடுத்து அவளை சமாதானப்படுத்த பார்க்கிறான். ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, அண்ணாளுக்கு அது புரிந்தது, அவனுடைய ஆறுதலும் அவனுடைய சமாதானமும் அத்தி இலைக்கு சமானம். அது ரொம்ப நேரம் என்ன காப்பாற்ற முடியாது, ரொம்ப நேரம் என்ன பாதுகாக்க முடியாது. அதனால எல்கானாவை மதிக்காம இல்ல, எல்கானா பேச்ச கேட்டாலும் அவள் மறுபடியும் தேவ சமூகத்தில் போய் அழுதாள். கர்த்தர் அவளுக்கு தீர்வை கொடுக்கிற வரைக்கும். அவர் தீர்வை கொடுத்த பிறகு பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்கு, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. If God took away the grief from you, கர்த்தர் உங்களை விட்டு துக்கத்தை எடுத்து போட்டார்னா அதுக்கு பிறகு நீங்க துக்கப்பட முடியாது. ஆனா மனுஷன் உங்க துக்கத்தை மாற்றணும்னு நினைக்கும் போது அந்த துக்கம் திரும்ப வரும். ஹோட்டல் போற வரைக்கும் நல்லா இருக்கும், சிரிச்சு பேசுற வரைக்கும் நல்லா இருக்கும், ஒரு துணி வாங்கி தர வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா திரும்ப அந்த துக்கம் உங்களை பிடிக்கும். வேகமா வரணும், இது மோசமான நேரம்னு எனக்கு தெரியும். இது மோசமான நேரம் மீன்ஸ் இது 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 விபத்து நடக்கக்கூடிய நேரம். ஆனா நான் உங்களை விட மாட்டேன். ஆமா, அதனால நீங்க வரணும் வேகமா. இன்னைக்கு நாம செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? வாலிப வயதுல நாமளே நமக்கு சொல்யூஷனை உண்டு பண்றோம். நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனத்துல நிறைய சபைகள் இலைகளால மூடி இருக்கிற மாதிரி பார்த்தேன். நிறைய ஊழியர்கள் தங்க உடம்புல இலைகளை போர்த்தி கொண்டிருந்ததை பார்த்தேன். நிறைய வாலிபர்கள் தன் உடம்பு முழுவதும் இலைகள், அந்த இலையில ஒரு சத்தம், இலையில ஒரு சத்தம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இலை காஞ்சதுன்னா சருகுன்னு சொல்லுவாங்க. என்ன சருகு? அந்த சத்தம், அந்த காஞ்ச இலையில நடந்தா ஒரு சத்தம், ஒரு பேய் படத்துல பார்த்த மாதிரி ஒரு சத்தம் இருக்கும். அந்த அந்த சத்தம் அப்படி நான் ஃபீல் பண்றேன். இது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, தங்களுக்கு தாங்களே தீர்வுகள் உண்டு பண்ணி கொண்டவர்கள், தங்களுக்கு தாங்களே முடிவுகளை உண்டு பண்ணி கொண்டவர்கள். தேவன் ஒரு தீர்வை தந்தால் இட் வில் லாங் லாஸ்ட், அது நிலைத்திருக்கும். உங்க பிரயாணத்துல தேவன் ஒரு தீர்வை தந்தால் அது நிலைத்திருக்கும். இங்கிலாந்து தேசத்துல ஒரு முக்கியமான கிராமம், விவசாய கிராமம். அந்த விவசாய கிராமத்துல ஒரு பெரிய செல்வ சீமான், கொஞ்சம் வெளியில கொஞ்சம் அங்கங்க பாருங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு பாஸ்டர், கொஞ்சம் அவங்களை உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். ஏன்னா அது கொஞ்சம் அது ஒரு நிர்விசாரத்தை போல நமக்கு காட்சி அளிக்கப்படக்கூடாது. கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அந்த அந்த சரி, இப்ப கைகளை போடுங்க. இந்த இங்கிலாந்து தேசத்துல ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு செல்வ சீமான் போய் ஒரு கிராமத்துல ஒரு சுற்றி பார்ப்பதற்காக போகும்போது அங்க குடிக்கணும், தனக்கு சாராயம் குடிக்கணும்னு ஒரு ஆசை. எங்க சுத்தி பார்த்தாலும் ஒயின் ஷாப் தேடுறாரு, ஒயின் ஷாப்பு இல்ல. உடனே அங்க ஒரு விவசாயிட்ட போய் கேட்கிறாரு, என்னையா இது ஊரு, உங்க ஊர்ல ஒரு ஒயின் ஷாப் இல்ல, என்ன ஊரு, எங்க இருக்கு ஒயின் ஷாப்னு கேட்ட போது அந்த விவசாயி சொன்னாராம், 100 வருஷத்துக்கு முன்னாடி, சொல்லுங்க 100 வருஷம், 100 வருஷத்துக்கு முன்னாடி
ஜான் வெஸ்லி என்கிற ஒருத்தர் இந்த வழியா குதிரையில வந்தாரு. ரோட்ல நின்று கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு. அன்றைக்கு மூடப்பட்ட சாராய கடைகள் 100 வருஷம் ஆன பிறகும் திறக்கப்படல. அதுக்கு பிறகு யாருமே சாராயம் குடிக்கலன்னு சொன்னாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தால் 100 வருஷத்துக்கு மேல அது நிலை நிற்கும். தேவன் ஒரு அசைவை கொண்டு வந்தார். இப்ப இந்த ஃபைனல் செஷன்ல என்னுடைய ஜெபம் என்னன்னா, உங்களுக்குள்ள தேவன் ஒரு தீர்வை தந்தால் it will long last for his coming. அதுதான் நம்ம வாசிச்சோம் யோவான் 6:27, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும். எது வரைக்கும் நிலை நிற்கும்? ஜனவரி மாசம் வரைக்கும் நிலை நிற்குமா? 31ஆம் தேதி வரைக்கும் நிலை நிற்குமா? பொங்கல் முடிகிற வரைக்கும் நிலை நிற்குமா? இல்ல, அண்டல் எட்டர்னல், நித்திய ஜீவன் வரைக்கும் அது நிலை நிற்கும். இது வரைக்கும் நிலை நிற்கும். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் உணர்றீங்க, எனக்கு இந்த பிரயாணத்துல தேவன் தீர்வு தரணும்? என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இனி எங்க வாழ்க்கையில அத்தி அலைகள் இருக்கக்கூடாது. எங்க வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில அத்தி அலைகள் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளை தானே கை தட்டும், சத்தம் போடும், அழும், ஜெபம் பண்ணும், திரும்பவும் பழையபடி போயிரும்னு நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. இனி கர்த்தர் உங்க வாழ்க்கையில தர விரும்புகிறது அத்தி இலைகள் அல்ல, தோல் உடைகள். தோல் உடைன்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? லெதர் கார்மெண்ட்ஸ். அதனாலதான் நீங்க சில வீடுகளில் கவனிச்சு பாருங்க, சிலர் லெதர் பெல்ட் வச்சிருப்பாங்க, லெதர் பெல்ட், லெதர் பர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற லெதர் டூப்ளிகேட், ரெக்சின் சேர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க, ரசாயனம் சேர்க்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கு என்ன வஸ்திரம் உடுத்தினார் தெரியுமா? தோல் உடைகள். ஜாஸ்பர் பிரதர், தோல் உடைகள், அப்படித்தானே? தோல் உடைகள். தோல் உடைன்னா என்ன? லெதர் ஜாக்கெட். லெதர்ல ஒண்ணு செய்தா அவ்வளவு சீக்கிரம் அழியாது. ஆனா கர்த்தர் தரக்கூடிய தீர்வு லெதர் தீர்வு, நாம உண்டு பண்ணுகிற தீர்வு இலை தீர்வு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இலையா இருக்கு. அது இயேசுவுக்கு இலை பிடிக்க மாட்டேங்குது. மத்தேயு 21 வாசிக்க வேண்டாம். அவர் எரிகோ வழியாக கடந்து வந்த போது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை கண்டு, இலைகள் உள்ள, இனி ஒரு காலம் உங்ககிட்ட கனி உண்டாக இருக்க கடவுதுன்னு சொல்லி அதை சபித்தார். ஆண்டவருக்கு இலை பிடிக்காது. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இலை என்பது தற்காலிகமானது. இருக்கட்டும், வெளியில அம்மா கவனிக்கிறாங்க, கொஞ்சம் திறந்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இலை தற்காலிகமானது, இலை தற்காலிகமானது. நான் உங்களுக்குள்ள ஒரு பேஸ் போட்டா மட்டும்தான் இந்த பிரசங்கம் என்ன ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாருங்கிறது நமக்கு புரியும். இனி என் வாழ்க்கையில இலை இருக்கக்கூடாது. தேவன் எனக்கு தந்தா இலை தரமாட்டார், தோல் உடைகளை தருவார். அப்போ அது சிம்பிள். இப்ப நீங்க கற்றுக்கொண்ட விஷயம் எல்லாம் சாலிட் திங்ஸ், சரியா? இது பிரசங்கம் கிடையாது, இதெல்லாம் வாழ்க்கை பாடம். If God gave you something, it should be the leather. 2010வது வருஷம் என்னை ரட்சித்தார். Still it is on me. It's like a fresh thing. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி ஒரு தேவ பயத்தையும் தேவ அன்பை உணர்ந்தேனோ, still I can feel that. வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள், தோல்விகள், வெற்றிகள் இருந்தாலும் அந்த தேவ அன்பும் தேவ பிரசன்னமும் குறுகி போகவில்லை. ஏனென்றால் நான் எனக்கு உண்டு பண்ணின இலை அல்ல, தேவன் எனக்கு உடுத்தின தோல் வஸ்திரம். இந்த வருஷம் கர்த்தர் சிலருக்கு நிரந்தர தீர்வுகளை தரப்போகிறார். கை தட்டி தேவன் சிலருக்கு நிரந்தர தீர்வுகளை தரப்போகிறார். உன் மேல வெளிப்படுகிற அபிஷேகம் நிரந்தரமாக இருக்கும். உன் மேல வெளிப்படுகிற அந்நிய பாஷை, ஆத்ம பாரம், கண்ணீரின் ஆவி long lasting, long lasting, long lasting, long lasting. மசீஹா உரபாக்கா துஷல்லபா துசியாதா. சொல்லுங்க ஏசப்பா, இனி அத்தி இலைகள் வேண்டாம், அத்தி இலைகள் வேண்டாம். என் ஆராதனை அத்தி இலையா இருக்கக்கூடாது, என் ஜெப நேரம் அத்தி இலையா இருக்கக்கூடாது. ஓபிசி விசுவாசிகளுக்கு இனி அத்தி இலைகள் அல்ல, தோல் உடைகளை கர்த்தர் உடுத்த போகிறார். இந்த கடைசி பகுதியில் இந்த ஊழியத்தை தோல் உடைகளால் மூடப் போகிறார். லகுபரா துசியாதா லபா. ஒரு மகிமை இறங்கி வரட்டும், ஒரு மகிமை இறங்கி வரட்டும். தோல் உடைகளை உடுத்துகிறார்.
அதனாலதான் அந்த ஸ்திரீயால துக்கமுகமா இருக்க முடியல. அதுக்கு பிறகு அவன் நினைச்சாலும் துக்கப்பட முடியல. கர்த்தர் உடுத்தினா அப்புறம் நீங்க நினைச்சாலும் துக்கப்பட முடியாது. கர்த்தர் சமாதானத்தை தந்தா அந்த சமாதானம் மாறாது. பல விஷயங்களை சொல்லலாம். பூட்டப்பட்ட அறைக்குள்ள சீஷர்கள்ட்ட இயேசு வந்துட்டு உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார். சொன்னாரா? சமாதானம்னு சொன்னாரா? சமாதானம்னு சொன்னார். பீஸ் பி அன்டு யூ ன்னு சொன்னார். எதுவரைக்கும் நிலை நின்று தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவனை 4 அடுக்கு காவலுக்குள்ள போட்டு சிரசேதம் பண்ணும் போது கூட அவன் தூங்கி கொண்டிருந்தான்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஆண்டவர் சமாதானத்தை தந்தா அது தோல் உடைக்கு சமானம். ஆண்டவர் துக்கத்தை மாற்றினா அது தோல் உடைக்கு சமானம். அதனாலதான் யோவான் 16 வாசிக்க வேண்டாம், வாசிக்க கூடாது. என்ன கவனிங்க, டைம் இல்ல. 21, 22 வாசிக்கிறோம். நான் சில காலம் துக்கப்படுவீங்க, ஆனாலும் அந்த துக்கம் சந்தோஷமா மாறும். ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, அந்த சந்தோஷத்தை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. அப்படின்னா என்ன பிரதர்? கர்த்தர் சந்தோஷத்தை தந்தா இன்னைக்கு நீங்க நான் பேச பேச உங்களுக்குள்ள ஒரு ஜெபம் வரணும். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ரிவ்யூ பண்ணும்போது அண்ணன் பேசும்போது எனக்கு பேசுற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த வார்த்தைகளை எடுத்து you should make it as a prayer point. அது ஒரு ஜெப குறிப்பா மாற்றணும். ஆண்டவரே நீங்க தாங்க, ஆண்டவரே நீங்க தாங்க, என் வாழ்க்கை துணை நீங்க தாங்க, என் படிப்பு நீங்க தாங்க, என் கிருபை நீங்க தாங்க, எனக்கு ஒரு ட்ரெஸ் தந்தா கூட நீங்க தாங்க. சிம்பிள் சிம்பிள் ட்ரூத். என் வாழ்க்கையில நீங்க தராத எதுவும் வேண்டான்னு சொல்லி பாருங்க. உன் வாலிபம், உன் பிரயாணம் தீர்வுள்ள பிரயாணமா இருக்கு. நான் எப்பவும் ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா நீங்க தராத எது எனக்கு வேண்டாம். இன்னும் ஒரு படி இறங்கி சொல்றேன், நாளைக்கு கல்யாணம், நாளைக்கு கல்யாணம் இல்லை, கல்யாணத்துக்கு முந்தின நாள் சொல்றேன். நாளைக்கு கல்யாணம் எனக்கு 2022 வருஷம். அடிக்கப்படுகிற ஆட்டை போல என் சுதந்திரம் போன வருஷம். ஆகஸ்ட் 13. சாரி, கல்யாண டேட் கூட மறந்துட்டேன். இதை கொஞ்சம் கட் பண்ணி போடுங்கன்னு அவன் பார்த்தானா. ஆகஸ்ட் 24. ஆகஸ்ட் 24 என் கல்யாணம். ஆகஸ்ட் 23 நைட் நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவர்கிட்ட, இப்போ கூட இந்த பொண்ணு உங்க சித்தம் இல்லைன்னா கல்யாணம் இருக்கட்டும். அதுக்கு எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ரொம்ப சில்லியா இருக்கும். உலகம் அழிஞ்சிருட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. நான் போய் சொல்லல, இஃப் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா தேவன் தராத வாழ்க்கை நல்லா இருக்காது. இன்னைக்கும் நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, she is my strength. என் மனைவி எனக்கு பலன். பிசிக்கலி அவ இங்க இல்லை, ஆனா எனக்கு அவ போர்வை மாதிரி. எனக்கு கர்த்தர் உடுத்த தந்த ஒரு போர்வை. எனக்கு என் வாழ்க்கையில தேவன் தந்த ஒரு லெதர் ஜாக்கெட். எதுக்கு நான் இதை சொல்றேன் தெரியுமா? இப்படி எந்த மனைவியும் எந்த புருஷனையும் விட மாட்டாங்க. அது எதுக்கு நான் சொல்ல வரேன்? வாலிபர் கூட்டத்தில் நான் ஏன் பேசுறேன், பெரியவங்களுக்கும் நான் ஏன் சொல்றேன்னா, தேவன் தந்தா அது அத்தியலையா இருக்க முடியாது. சிலர் பாருங்க, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் நல்லா இருப்பாங்க, கேன்னு சிரிப்பாங்க, ப்ரொஃபைல்ல ஜோடியா தான் இருப்பாங்க, டிபி எல்லாம் ஜோடியா இருப்பாங்க, எங்க போனாலும் மேட்சுக்கு மேட்சா தான் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒண்ணுமே மேட்ச் ஆகாது. ட்ரெஸ்ல மேட்ச் போட்டு பிரச்சனை இல்லை, இருதயத்துல மேட்ச் இருக்கணும். இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்ட். இங்க பார்த்திருக்கீங்களா பாஸ்டர்? ஒரு ட்ரெண்ட். இவங்க பச்சை கலர் போட்டாங்கன்னா இவங்க பச்சை கலர் பேண்ட் போடணும். எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மாதிரி. இது நீ சபைக்குள்ளேயும் இப்படி ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கிறதா புரிந்து கொள்ள முடியல. தப்பு இல்லை, நான் அதுக்கு எதிரி எல்லாம் இல்லை. ஆனா மேட்ச் ட்ரெஸ்ல இல்லை மேடம், இருதயத்துல இருக்கணும். நான் நினைக்கிறத அவன் செய்யணும், அவன் நினைக்கிறத நான் செய்யணும். இப்ப இன்னைக்கு ஒரு பெரிய பாலிசி உலகத்துல. அதுல என்ன பிரச்சனைன்னா, பெண்கள் பச்சை கலர் போட்டா நல்லா இருக்கும், ஆண்கள் பச்சை கலர் போட்டா சகிக்குமா? ஹலோ 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 ஹலோ
ஏம்மா அப்புறம் இருக்கு, ரொம்ப நேரம் இருக்கு பேச. நல்ல கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். தேவன் ஒரு வஸ்திரம் தந்தார்னா இட் வில் லாங் லாஸ்ட். நீங்க சொல்லுங்களேன், ஏசப்பா நீங்க தந்தா தாங்க, இல்லைன்னா வேண்டாம். அந்த 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 கட்ஸ் வேணும் தங்கச்சி. நீங்க தராத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். தந்த வாழ்க்கையை நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பெர்மிஷன் இல்லை. இப்ப ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கான்னு கேட்காதீங்க, வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை. வாழ்ந்துதான் ஆகணும். இது என்ன வசந்தன் கோவா? மாத்தலாம் முடியாது, கட்டியாச்சுன்னா அவ்வளவுதான். யாகேல் சிஸ்டர் வாய்ப்பே இல்லை, வாழ்ந்தான் ஆகணும். இந்த கூட்டம் யாருக்கோ இல்லையோ உங்க குடும்பத்துக்கு என்ன, நீங்க மாறுவீங்க, உங்க குடும்பமே மாறும். கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, ஏன்னா நேத்து தொடங்கின பிரசங்கத்துல அவங்க இருக்காங்க. பாராக்குக்கு மேன்மை கிடைக்கல, ஆனா கர்த்தர் சிசேராவை யாகேல் கையில தான் ஒப்பு கொடுத்தார். ஆமா, யாருக்குமே பிடிக்கலன்னு நினைக்காதீங்க. என்ன எத்தனை தடவை உங்க பேரை சொல்ல வச்சுட்டார் பாத்தீங்களா? ஆமா, நல்ல கையசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நீங்க இன்னைக்கு ஒரு 2 செகண்ட் கண்ணை திறந்துட்டே சொல்லுங்களேன், ஏசப்பா தரட்டும், ஏசப்பா தரட்டும். அது லெதர் ஜாக்கெட்டா தருவார், தோல் உடைகளை போல தருவார். குறைஞ்சபட்சம் ஒரு 40 வருஷம் கேரண்டி, குறைஞ்சபட்சம் ஒரு 60 வருஷம் கேரண்டி, குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷம் கேரண்டி. இட் வில் லாங் லாஸ்ட். லெதர் லாங் லாஸ்ட். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், லாங் லாஸ்ட். ஆனா இவங்க யாருடைய முடிவை விரும்பினாங்க? மனுஷ தீர்வுகளை விரும்பினாங்க. என்ன தீர்வை விரும்பினாங்க? இன்னும் கொஞ்சம் நம்ம உற்சாகமா வரப்போகிறோம். கர்த்தர் ஒரு தீர்வை தந்தால் அது சமாதானமா இருந்தா அது நிலை நிற்கும், அது சந்தோஷமா இருந்தால் அது நிலை நிற்கும், அது நிம்மதியா இருந்தால் நிலை நிற்கும், அது ரட்சிப்பா இருந்தால் நிலை நிற்கும். சிலர்லாம் ஊழியத்துக்கு வர்றேன்னு வந்துருவாங்க, அப்புறம் ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஊழியம் அல்ல, அவங்க தாங்களாக உண்டு பண்ணி கொண்ட அத்தி இலைகள். அதனாலதான் கொஞ்ச நாள் அவர்கள் கற்பாறையில் விதைக்கப்பட்டு திரும்ப முளைப்பாங்க, வெயில் ஏறின போது தீந்து போயிடுவாங்க. முச்செடியில் விதைக்கப்பட்ட விதைகளை போல முள்ளுகள் நெருக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போது ஓடி போய் விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு சாயங்காலம் இந்த முகாம் முடியும் போது கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தோல் உடைகளை உடுத்தி அனுப்ப போகிறார். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோல் உடைகளை உடுத்தி அனுப்ப போகிறார். சரி, இந்த பிரயாணத்துல ஏன் முதல்ல எனக்கு தீர்வு வேணும்னு தோணுது? ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிரயாணத்துல ஏன் குழப்பம்? இவங்களை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதே பெரிய விஷயம். அதுல ஜன்னலுக்கு பின்னாடி தாளிப்பு வேற நடக்கு. மை காட், விட்டுருங்க சிஸ்டர், பிறகு சோறு கிடைக்காம போயிடும். கோவத்துல சோறு பொங்காம இருக்கட்டும், கொஞ்ச நேரம் தாளிச்சு என்ன மனம் கர்த்தாவே, நல்ல ஐயோ நல்ல. சரி, தாளிச்சு முடிச்சிட்டோம். ஆமா, இப்ப இவங்க என்ன திட்டுவாங்க? ஐயோ கர்த்தாவே, டெம்ப்ட் பண்றீள் அம்மா, இவங்களுக்கு பின்பு சோதனைக்காரன் சோதிக்க வந்தோம். சும்மா நல்ல நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, இது சொல்லுங்க. பிரயாணத்தில் குழப்பம். பிரயாணத்துல எனக்கு தீர்வு வேணும், அது நிரந்தர தீர்வு வேணும். ஆமா தானா? ஆனா பிரயாணத்துல முதல்ல ஏன் குழப்பம் வருது? எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு தோணுது இல்ல? ஆதாம் ஏவாளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தோணிச்சது இல்ல? ஒரு போராட்டம்னு தோணிச்சது இல்ல? கூட வர்றீங்களா? வாசிக்கலாம் ஆதியாகமம். இனி ரொம்ப முக்கியம், ஆதியாகமம் 3:7. ரைட். போதும் சிஸ்டர். நிர்வாணிகள் என்று அறிந்து, அந்த வார்த்தையை கோடு போட்டுக்கோங்க. அறிந்து தனியா எழுதிக்கோங்க. அறிந்து அறிந்து அறிந்து. அந்த அறிந்துங்கிறத இங்கிலீஷ்ல போடுங்க. their awareness increased. their awareness awarenessனா என்ன? யாராவது சொல்லுங்க. awareness விழிப்பு, ஜாக்கிரதை. awareness. இன்னொரு லாங்குவேஜ்ல their knowledge increased. their wisdom அறிவு பெருகிட்டு.
ஞானம் பெருகிற்று. their knowledge, their wisdom increased. உலக அறிவு பெருகிற்று. உலக அறிவு பெருகிற்று. அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, சொல்லுங்க, அறிந்து, நிர்வாணிகள் என்று அறிந்து. இப்போ இதுல அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது என்ன பிரச்சனைன்னு யாராவது சொல்ல முடியுமா? பிரச்சனை அப்படின்னு தானே அவங்க தங்களுக்கு தீர்வை உண்டு பண்ணாங்க. ஆமாவா? தூங்கிட்டாரா இயேசு உள்ள? இல்ல, பிரச்சனைன்னு சொல்லி தானே தீர்வை உண்டு பண்ணாங்க. அது என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணி யாராவது சொல்லுங்க. ரைட், என்ன நிர்வாணம் தான் பிரச்சனை. கரெக்ட். வாட் இஸ் த ப்ராப்ளம்? ரீசார்ஜ் முடியும்போதா? நிர்வாணம் தான் பிரச்சனை. பாஸ்டர், நிர்வாணம் தான் உங்களுக்கு பிரச்சனை, அப்படிதானா? அந்த நிர்வாணம் என்கிற நிர்வாணம் என்கிற பிரச்சனைக்காக அத்தி இலைகளை தைத்து அவங்க அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். சரி, இந்த நிர்வாணம் என்பது பிரச்சனை, அப்படிதானா? ஒரு 3 வார்த்தை சொல்லுங்க. பிரச்சனை, போராட்டம் அல்லது தேவை. ஒரு எப்போ சொல்யூஷனுக்கு போறோம்? தேவை, பிரச்சனை, போராட்டம். சரி, ஆனா இந்த நிர்வாணம் என்பது ஆதாம் ஏவாளுக்கு புதிதல்ல. இனிதான் நீங்க ரொம்ப கவனமா வரணும். நிர்வாணம் என்பது ஆதாம் ஏவாளுக்கு புதிதல்ல. போட்டு உடைங்க. புதிதல்ல, புதிது அல்ல. இந்த வெளியில பிசாசின் போராட்டம் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகமா இருக்கு. உள்ள உள்ளதெல்லாம் வெளியே போயிட்டு. சரி, கை உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இந்த அநியாயத்துக்கு மனம் வருதே. சரி, இந்த நிர்வாணம் என்பது உங்களுக்கு புதிது இல்ல. வாசிங்க ஆதியாகமம் 2:25. நகத்தை நோண்டாதீங்க. ஆதியாகமம் நிர்வாணிகளா இருந்தும். லிசன், அப்ப நிர்வாணம் இப்ப வந்ததா முன்னாடியே இருக்கா? வாய் திறந்து பேசுங்க. நிர்வாணிகளா இருந்தும், நிர்வாணிகளா இருந்தும். அப்ப நிர்வாணம் என்பது பிரச்சனையா? நிர்வாணம் என்பது போராட்டமா? இல்ல, நாம் இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணுவோம். நிர்வாணம் என்பது தேவையா? திரும்ப சொல்றேன், இல்ல அப்படிங்கறத நீங்க பாதி கேட்டுட்டு சொல்லக்கூடாது, மீதியும் கேளுங்க. நிர்வாணம் என்பது இவங்களுக்கு பிரச்சனையா தோண்டிச்சு. நிர்வாணம் என்பது இவங்களுக்கு போராட்டத்தை போல தோண்டிச்சு. நிர்வாணம் என்பது இவங்களுக்கு ஒரு தேவையாக தோண்டிச்சு. அதனாலதான் தங்களுக்கு அத்தி இலைகளை தைத்து அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆனால் ஆதியாகமம் 2:25 நம்ம வாசித்தோம், ஆதாம் ஏவாள் அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும். அன்னைக்கும் இதே நிர்வாணம் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு வெக்கப்படல, இன்னைக்கு வெக்கப்படுறாங்க. இப்ப வாசிங்க, நிர்வாணம் என்பது பிரச்சனையா? நிர்வாணம் என்பது ஒரு போராட்டமா? நிர்வாணம் என்பது ஒரு தேவையான்னு பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? இப்ப என்ன கவனிங்க. ஒரு வசனத்துக்கு அர்த்தம் இன்னொரு வசனத்துல இருக்கு. சொல்லுங்க, ஒரு வசனத்துக்கு அர்த்தம் இன்னொரு வசனத்துல இருக்கு. பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரு வசனத்துக்கு அர்த்தம் புரியலன்னா அது பைபிள்ல இன்னொரு வசனத்துல இருக்கு. அப்ப அது புரியணும்னா நீங்க நிறைய பைபிள் படிக்கணும்னு சொல்லுங்க. வசனத்தை கொண்டு மொழிபெயர்ப்பதுதான் சரியான வியாக்கியானம். Interpret every word of God through word of God. வசனத்தின் மூலமா தான் நீங்க வியாக்கியானம் பண்ணணும். நிர்வாணம் என்பது ஒரு பிரச்சனையா, போராட்டமா, தேவையானா வாசிங்க யோபு 1:21. நான் ரொம்ப பொறுமையா தான் போறேன். யோபு 1:21. எல்லாரும் சேர்ந்து படிங்க, சிஸ்டரோட சேர்ந்து. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். சரி சரி, அப்ப தாயின் வயிற்றில் இருந்தே அவன் எப்படித்தான் பிறந்தான்? மனுஷன் எப்படி படிச்சாரு? அப்ப தாயின் வயிற்றில் இருந்தே ஒருத்த நிர்வாணியா தான் பிறந்தான். அப்படின்னா நிர்வாணம் என்பது ஒரு பிரச்சனையா? நிர்வாணம் என்பது ஒரு போராட்டமா? நிர்வாணம் என்பது ஒரு தேவையா?
ஆனா எப்ப அது அவங்களுக்கு பிரச்சனையா தோணுச்சுன்னா, எப்ப அது போராட்டமா தோணுச்சுன்னா, எப்ப அது தேவைன்னு தோணுச்சுன்னா, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்னெல்லாம் எழுதணும்? their awareness increased, their knowledge increased, their wisdom increased, their worldly knowledge increased. உலக அறிவு பெருகின உடனே பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை உலகம் பிரச்சனைன்னு சொல்லுது. கேட்கல 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 திருன்னு முழிக்கிறீங்க, திருன்னு முழிக்கிறீங்க. அது பிரச்சனையே இல்லை. நான் புரிய வைக்கிறேன். அது பிரச்சனையே. தாயின் வயிற்றில இருந்தே அப்படித்தான் நம்ம வந்தோம். யாராவது பறக்கும் போதே போத்தீஸ்ல ட்ரெஸ் போட்டு பிறந்தீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கும் சிலருடைய பிறந்த மேனி ட்ரெஸ் வீட்டில் போட்டோ போட்டு வச்சிருப்பாங்கல்ல. நான் இப்பதான் சமீப காலமா எடுத்து அதை ஒளிச்சு வச்சிருக்கேன். அது வர பெருமையா எங்க அப்பா சொல்லுவார், அதான் மூத்தவன் அப்படின்னு. நான் சொல்ல, டாடி மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? அதான் அம்மா சிரிங்க அம்மா, உங்க எல்லாரும் போட்டோவும் ஆல்பத்தில் இருக்கு, போங்க. இருக்கா இல்லையா? கண்டிப்பா எடுப்பாங்க. அது என்ன பெற்றோர்களுக்கு சந்தோஷம். அப்போ நீங்க பிள்ளை ஜோயல் பாஸ்டர் மூத்த பையன் பிறந்தோன்னு ஐயோ என் பிள்ளை இப்படி பிறந்துட்டான்னா, பிறந்த மேனில ஒரு போட்டோ எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? ஜாஸ்பர் பிரதர் உங்க போட்டோ இருக்கும், எல்லாரும் போட்டோ இருக்கும். எங்க அப்பா அது என்னன்னு தெரியல, அவருக்கு சந்தோஷம். அதான் மூத்தவன். நான் சொல்ல, கல்யாணம் போட்டோவை காட்டுங்க டாடி, கன்னியாகுமரி பீச்சில் எடுத்த போட்டோவை காட்டுங்க, பிறந்த போட்டோவை காட்டுறீங்க நீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது அழகு. That is a beauty. எங்க அம்மா இன்னைக்கும் அவங்க பைபிள்ல அவங்க பாட்டு புக்கில் என் போட்டோ வச்சிருக்காங்க. அன்னைக்கு எதுக்கோ பாட்டு புக் எடுக்கும்போது என் போட்டோ இருக்கு. இப்படி குப்புறப்படுத்திருக்கேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி குப்புறப்படுத்தி என் தாயின் வயிற்றில் பேசுங்கம்மா. அப்போ இது உனக்கு பிரச்சனைன்னு சொன்னது யாரு? உலக அறிவு வந்த உடனே பிரச்சனையே இல்லாதத உலகம் பிரச்சனைன்னு சொல்லுது. இப்ப கர்த்தர் உன் கூட பேச போறார். உன் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை உலகம் பிரச்சனைன்னு சொல்லுது. கர்த்தர் உன்னை சரியான உயரத்தில் படைத்திருக்கிறார். உனக்கு சரியான மூக்க தந்திருக்கிறார். உனக்கு நல்ல முடியை தந்திருக்கிறார். நல்ல உடல் உறுப்புகளை தந்திருக்கிறார். உனக்கு நன்றாய் தேவன் படைத்ததை உலகம் பிரச்சனை போராட்டம் தேவை என்று காட்டி உன்னை ஏமாற்றி உன்னை பயமுறுத்தும் போது நீ உலகத்தை நம்பாமல் உன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நம்பணும். கை தட்டி. நிறைய பேருக்கு புரியும். எனக்கு உண்மையில சொல்றேன், நான் ஷார்ட்டா இருக்கிறேன்னு எவ்வளவு நாள் வருத்தப்பட்டது உண்டு. இந்த மாதிரி ஜோயல் பாஸ்டர் மாதிரி வளர்ந்தவங்களால நான் வாங்கின அடியெல்லாம் ரொம்ப. எனக்கு வளர்ந்தவங்களை பிடிக்கவே செய்யாது. ஆனா எனக்கு இவரை மட்டும்தான் பிடிக்கும். எங்க வீட்டுல எந்த பங்கன் வந்தாலும் போட்டோ ஷூட் நடந்தா நான் எங்க அம்மா பக்கத்துல போய் அனுப்பேன். பிடிக்கும் இல்லை, என்னை விட குள்ள எங்க அம்மா தான். அதனால ஒரு சந்தோஷம். இந்த உலகத்துல நம்மளை விட குள்ளமா ஒரு ஆளு இருக்காங்கன்னு எங்க மம்மி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தம்பியே என்னை விட உயரம். ஏன்னா நான் அவன் பக்கத்துல நிற்க மாட்டேன், கொஞ்சம் கலராகவும் இருப்பான். அதனாலதான் எனக்கு இவரை எழுப்பணுன்னே சங்கடம் ஆயிடுச்சு, என்னை விட உயரமா இருக்கான். ஆனா அவர் எனக்கு பிடிக்கும், ஈக்குவல் சைஸ். இப்ப இவரு என் கூட வந்ததுனால தெரியும் இவர் என்னோட கொஞ்சம் அவசரம், அதனால அவர் எழுப்பல. நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதா? இது பிரச்சனை இல்லை சார். This is not at all a problem. அதனாலதான் ஆண்டவர் 3:11 கேட்கிறாரு. கவனிங்க, என்ன கவனிங்க, இல்லன்னா புரியாது. ஆதியாகமம் 3:11 உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் கேட்டாரா பாஸ்டர்? உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவர் எனக்கு who introduced this? உனக்கு உன்னை நிர்வாணின்னு சொல்லுது யார்? You are all right, you are good.
உன் வாழ்க்கையை நான் நல்ல வடிவமைச்சிருக்கேன். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். நீ பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். நான் இப்படி சொல்லட்டுமா, ஞானேஷ போல இந்த உலகத்துல நான் மட்டும்தான், என்ன பரலோகத்துல ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. இன்ஜினியரிங் படிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஜினியரிங் புக்கு ஒன்று விலை எவ்வளோ தெரியுமா? 2500 ரூபா 3000 ரூபாய். ஆனால் நாங்கள் சிம்பிளாக எவனாவது லைப்ரரியில் புக்கு வாங்கி வச்சிருப்போம், 250 ரூபா கொடுத்து ஜெராக்ஸ் போட்டுருவோம். இன்ஜினியரிங் புக்ஸ் ஆர் ஸோ காஸ்ட்லி. அதில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ், சில 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 பேப்பர்ஸ், சில புக்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஏண்டா படிப்பை பற்றி பேசுகிற இங்கே வந்து அப்படி சொல்கிறீங்களா? அந்த புக்கெல்லாம் காஸ்ட்லி பாஸ்டர். 6000 ரூபாய்க்கெல்லாம் சில புக் இருக்கு. நியூமரிக்கல் மெத்தட்ஸ், சில 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 பேப்பர்ஸ் ரொம்ப கஷ்டம். அதை எப்படி சொல்றது, பெரிய பெரிய புக் பார்த்துருக்கீங்களா? அதை போய் நீங்க கடையில் வாங்கினீங்கன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் சொல்லுவான் பாஸ்டர். ஆனால் லைப்ரரியில் போய் சைன் போட்டு ஐடி கார்டை கொடுத்துட்டு பெர்மிஷன் வாங்கி நாங்கள் போய் பக்கத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடை கொடுத்து அதுக்குன்னே திறந்து வச்சிருப்பான். பக்கத்தில் காலேஜ் பக்கத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும், தடிக்கு விழுந்தா ஜெராக்ஸ் கடை இருக்கும். அந்த ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தோம்னா அவன் 100 ரூபாய்க்கு ஒரு ஜெராக்ஸ் போட்டு தந்துடும். ஆனால் பரலோகத்தில் ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது. பரலோகத்தில் ஜோயல் பாஸ்டர்னா ஜோயல் பாஸ்டர் மட்டும்தான். ஆனால் உலகத்தில் பைத்தியக்காரன் சொல்கிறான் ஒருத்தன் மாதிரி 7 பேர் இருப்பான், அதெல்லாம் கிடையாது. அதனால தான் ஆதார் கார்டில் உன் கைரேகை மாதிரி வேற கைரேகை இல்லை. சந்தோஷம் இல்லையா? உன்னை நிர்வாணின்னு சொன்னது யார்? நீ அழகில்லைன்னு சொன்னது யார்? நீ ஒல்லின்னு சொன்னது யார்? நீ குண்டுன்னு சொன்னது யார்? என்ன ஏன் குள்ளமா படைச்சாருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன் மனைவி குள்ளம். இப்போ உங்களுக்கு எங்கேயோ மைண்ட் போகுது. அப்போ எல்லாம் யோசிக்காதீங்க. கம் அவுட் ஜீசஸ் நேம். ஆண்டவர் வந்து அனாதி தீர்மானம் கொண்டவர் இல்லையா? அவருக்கு தெரியும் நீங்க பிறந்ததுக்கு பிறகு உங்க வாழ்க்கை திட்டமிடப்படுகிறது இல்ல. நீங்க பிறப்பதற்கு முன்பதாகவே நீ எந்த ஸ்கூல்ல படிப்ப, உன் அம்மா அப்பா யாரு, உனக்கு கணவர் யாரு, உனக்கு பிள்ளை யாரு, உனக்கு மூத்த பிள்ளை யாரு பிறக்க போறா, 2வது பிள்ளை யாரு பிறக்க போறா, 3வது வருஷத்துல நீ எங்க இருப்ப, உனக்கு 25வது வருஷம் ஆகும்போது நீ எங்க இருப்ப, 70 வயசுல உனக்கு எப்படி இருக்கும், எல்லாத்தையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறவர். He made a perfect plan before the foundations of this world. எபேசியர் 1:3 அதான் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பே உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நான் சொல்றேன், உன்னை நிர்வாணின்னு உன்னை அறிவித்தவன் யார்? உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? இப்ப நான் மறுபடி வர்றேன். உன்னை குள்ளோன்னு உன்னை சொன்னது யார்? உன்னை ஒல்லின்னு சொன்னது யார்? உன்னை அழகில்லைன்னு சொன்னது யார்? உலகம். புரியுதா சிஸ்டர்? உலக அறிவு வந்துட்டுன்னா சமாதானம் கெட்டு போயிடும். கொஞ்ச நேரம் பேசி ஜெபிக்க போறோம். உலக அறிவு வந்துட்டுன்னு வைங்களேன், ஏதேனின் சமாதானம் கெட்டு போயிடும். அதனாலதான் நம்ம வாசிச்சோம், நிர்வாணியா இருந்தும் வெக்கப்படாம இருந்தாங்க. அதை பற்றி அவங்க வெக்கப்படவே இல்லை. They were not ashamed. இன்னும் புரிய வைக்கிறேன். எனக்கு சாக்ஸ் போட்டிருக்கேன். இந்த பெருவிரல் இருக்குல்ல, தம் ஃபிங்கர்ல, அந்த நகத்துல ஒரு கருப்பு கோடு மாதிரி இருக்கு. நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க, நர்சிங் படிச்சுட்டு. ஆமா, ஒரு கோடு இருக்கு. நான் பார்க்கவே இல்லை, பார்க்காம இருந்த வரைக்கும் வெக்கப்படாம இருந்தேன், தைரியமா இருந்தேன், பயப்படாம இருந்தேன். ஆனால் இந்த கூட இருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு முடி ஏறிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த கூட இருக்கிறது எல்லாம் விஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம பாட்டுக்கு போவோம், என்ன உடம்பு போட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க, நோண்டுவாங்க சும்மா நம்மளை கடந்து. பார்த்துருக்கீங்களா? என்ன மச்சான் முடி உதிருது, என்ன முடி போகுது, ஒன்னு இவரு கவலை வந்துடும். ஒன்னு இவரு ஆலோவேரா எடுத்து தேய்ப்பார், ஷாம்பு வாங்குவார், கூகுளில் போய் சர்ச் பண்ணுவார், பெஸ்ட் ஹேர் ஃபால் ஷாம்பு. நம்ம சொல்லாத வரைக்கும் நம்ம நல்லா தான் இருப்போம். இந்த சும்மா இருக்கிற சங்க ஊதி கட்டாங்கிற மாதிரி இந்த விரல்ல ஒரு கோடு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிட்டார் ரூமுக்கு. நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் கூட்டத்துக்கு ரெடியானவன்
காலை பார்த்தோன்னா விரல்ல கருப்பு கோடு. யார் போட்டிருப்பா? யாரும் போட வாய்ப்பு இல்லை. சும்மா இருப்பேனா? கூகுளில் டைப் பண்றேன், பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் இன் ரைட் லெக் ஃபிங்கர், வாட் இஸ் த மீனிங் அனுப்புனேன். சுந்தர் பிச்சை என்ன அனுப்புனார் தெரியுமா? லுக்கூமியா, ஸ்கின் கேன்சரா. பாஸ்டர் செத்துட்டேன் பாஸ்டர் அந்த நிமிஷம். 36 வயசுல ஸ்கின் கேன்சரா? நான் இது சீரியஸா, ஸ்கின் கேன்சரா? பிரசங்கம் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கேன் பாஸ்டர், பிரசங்கம் மறந்து போச்சு. ஸ்டேஜில் போய் நிற்கிறேன், கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க, போயிடுவோமோ? எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகலாம்? என்ன சொல்லுவாங்க? ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? ஆண்டவர் கேட்டார், நல்லா தானே இருந்த, நல்லா தானே இருந்த, உலகம் எப்போ அறிந்ததோ சமாதானம் போச்சு. நான் கேட்குறேன், நம்முடைய பிதாக்கள் 100 வயசு 120 வயசு வரைக்கும் வெக்கப்படாம எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? தைரியமா எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு உலகம் தெரியாது, அவங்களுக்கு கேன்சர்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு தைராய்டுன்னு என்னன்னு தெரியாது. எங்க சித்தி அன்னைக்கு சொன்னாங்க, என் மனைவி 2வது பிரெக்னன்சி ஜேர்னியில் பயந்துக்கிட்டே இருந்தா, இப்படி இருக்க போதுவா அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு எந்த ஸ்கேன் இருந்துச்சு? எங்க சித்தி சொன்னாங்க, எங்களுக்கு எந்த ஸ்கேன் இருந்துச்சு? நாங்கெல்லாம் வீட்டிலேயே பிள்ளை பார்த்தோம். அப்படி சொல்றாங்க, நாங்கள் வீட்டிலேயே பிள்ளை பார்த்தோம், எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்களே வீட்டில். எங்களுக்கு பிபின்னு சொல்லலை, சுகர்னு சொல்லலை, பிள்ளை தலை கீழே வரலன்னு சொல்லலை, அனாமலி ஸ்கேனும் தெரியாது, டாப்லர் ஸ்கேனும் தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, 2 பிள்ளை இருக்கு எனக்கு. 5 ஸ்கேன் எடுக்க சொன்னாங்களே, ஜோல் பாஸ்துக்கு தெரியும். இல்லாம எழுதி தருவாங்க. 4வது மாசம் அனாமலி ஸ்கேன், அப்புறம் growth ஸ்கேன், அப்புறம் 7வது மாதம் ஸ்கேன், முதுகு தண்டு வளர்ந்துட்டா ஒரு ஸ்கேன், முடி வளர்ந்துட்டா ஒரு ஸ்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்கேனே மூக்கு, நாசல் போன் சீன். முதல்ல பிள்ளைக்கு மூக்கு தான் தெரியும். முதல்ல பிள்ளை உருவான முதல்ல என்ன தெரியும்? முதல்ல, ஆமா, எனக்கு ஆச்சரியமா இருக்கும். முதல்ல கரெக்டா நாசல் போன் சீன் அப்படின்னு இருக்கும். 2 பிள்ளைகள் பத்ததுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நாசல் போன் சீன். எதுக்கு இதை நம்ம ரிலாக்ஸா பேசுறோம்னா, இதை படபடன்னு பேசினா உங்களால டக்குன்னு புரிய முடியாது. அப்போ உலகம் தெரியாத வரைக்கும் எனக்கு சமாதானம் இருந்துச்சு. விரல்ல இருக்கிற கோடை பற்றியோ இப்ப எனக்கு என்னெல்லாமா தோணிட்டு, அது ஒண்ணுதான் நான் கொடுத்தேன், இப்ப நான் அதுவே பாப்பப்பாய் வருது. விரல்களில் பலவிதமான நிறங்களுடைய அடையாளங்களும் மீனிங்ஸும் கொண்ட நான் கேட்டனா, விரல்ல கொஞ்சம் கீழே இருந்து வெள்ளையா இருந்தா யுவர் அனிமிக், உங்களுக்கு இரத்த சோகை. உங்களுக்கு விரல்ல ஃபுல்லாவே கருப்பா இருந்தா நீ செத்துருவ. மஞ்சையா இருந்துச்சுன்னா உனக்கு ஜாண்டிஸ். இப்போ விரலை பார்க்கும் போதெல்லாம் பயமா இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? உலகம் தெரியாம வாழ்ந்த வரைக்கும் ஆதாம் ஏவாள் நல்லா இருந்தாங்க. எப்போ உலக அறிவு மனிதனுக்கு வந்ததோ மனிதனுக்கு சமாதானம் போயிட்டு. இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பிரயாணத்துல உனக்கு குழப்பம் இல்லாம இருக்கணும்னா உலகத்தை கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டாலே சரியாயிரும். உலகத்தை லிமிட் பண்ணிட்டாலே நமக்கு நிறைய விஷயத்துல சமாதானம் வந்துடும். இன்னைக்கு நீங்க ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உலகத்தை தானே யோசிக்கிறோம். இன்னைக்கு உன்ன தடிக்கு விழுந்தா கூகுள் வேலை இல்லாம சாப்பிடுவது எப்படி, செத்துரு கூகுள். இன்னைக்கு சொல்லுங்க வாலிபர்கள், சொல்லுங்க, ஒரு டவுட் நான் இமிடியேட் அங்க போறோம். பைபிள் குவிஸ் நடக்குது ஒரு சர்ச்சில். யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒருத்தன் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி தடுறான். ஜோப் ஹேஸ் how many children? தடிக்கு விழுந்த உலகம்.
ஆனா யோவான் வாசிக்க வேண்டாம், யோவான் 14:30 சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், இனி நான் அதிகம் பேச போறதில்லை, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. உலகம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஆனா இயேசு சொல்றார், நீங்கள் உலகம் எங்கும் போய், நீங்க உலகத்துக்குள்ள போங்க, உலகம் உங்களுக்குள்ள வந்துட வேண்டாம். கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். 2 செகண்ட் கைத்தட்டுங்க பார்க்கலாம். Go into the world. Go into the world. Go into the world. அந்த வசனத்தை உங்களால சொல்ல முடியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறவனுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். லிசன், நான் உலகத்துக்குள்ள போறதுங்கிறது உலகத்தை கீழடக்குகிறது, உலகம் எனக்குள்ள வர்றதுங்கிறது உலகம் என்ன ஜெயிக்கிறது. நீங்க உலகத்துக்குள்ள நீங்க போங்க, உலகம் உங்களுக்குள்ள வந்துடாம. 2 விஷயம். ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சாங்கல்ல, அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கணும்னா உலகம், நாலேஜ். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ அதை புசிக்காதன்னு. லிசன், டைம் ஆகுது. அத நீ புசித்தா இல்ல, அது இருக்கட்டும், நீ புசித்தால் உன் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். உன் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா வெக்கப்படாத இருந்த நீ வெக்கப்படுவ. நான் இப்படி கேட்கிறேன் வாலிப பிள்ளைங்க கிட்ட, நிறைய விஷயம் தெரியாம இருந்த வரைக்கும் எவ்வளவு நல்லா இருந்தோம்ல. நான் இப்படி யோசிப்பேன், அந்த 10ஆம் கிளாஸ்ல அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு போகாம இருந்த வரைக்கும் எவ்வளவு நல்லா இருந்தோம். மனசு விட்டு பேச விட மாட்டீங்க நீங்க எல்லாம், ஹிப்போக்ரைட் நீங்க எல்லாம், மாயக்காரர்களா இருக்கக்கூடாது. அப்படி தோணுதா இல்லையா? குழந்தையா இருக்கிற ஓகே ரைட், ஆனா நம்ம குழந்தையா இருக்கிறது இல்லை. ஆனா குழந்தை வளர்ந்த பிறகுமே ஒரு சில ஃபெல்லோஷிப்ல இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருந்திருப்போம். நான் இப்படி திங்க் பண்றேன், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச போது நல்லா இருந்தேன். இந்த 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, எய்டட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டாங்க. ராம்நாத், ஆலன் சர்ச்சில், ஒரு 2-3 பரதேசிகள் கூட நான் சேர்ந்ததுல இருந்து நாசமா போயிட்டேன். ஏன்னா அவன் தான் இன்டர்வல் பீரியட் அடுத்த கிளாஸ் ரூம்ல போய் நிக்க சொல்லி தந்தான். இப்படி காலை இப்படி வச்சுட்டு அங்க சொல்லி தந்தான். அந்த கல்வெட்டுல போய் தலை சீவ அவன் தான் சொல்லி கொடுத்தான். நான் அடிக்கடி யோசிப்பேன், அவங்கிட்ட இருக்கிற அறிவு எனக்கு வராம இருந்திருந்தா எனக்கு நிறைய விஷயம் தப்பாவே தோணி இருக்காது. நான் உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா நான் சொல்றேன், நான் வெட்கப்படவே மாட்டேன். பாருங்க, அந்த ரூம்ல நான் போய் தங்காமல் இருந்திருந்தால், அப்படி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்காமல் இருந்திருந்தா, இப்படி ஒரு நாலேஜ் நான் கெயின் பண்ணாம இருந்திருந்தா, எனக்கு நிறைய விஷயம் இன்னைக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. ஆதாமே ஏவாளே எவ்வளவு நல்லா வாழ்ந்தீங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், தங்கச்சி எவ்வளவு நல்லா வாழ்ந்தோம் உலகம் தெரியாத வரைக்கும். ஆனா எப்போ இந்த உலக அறிவு பெருகிட்டோ எல்லாமே இப்ப எனக்கு தப்பா தோணுதே. இப்படி பார்த்தா தப்பு, அப்படி பார்த்தா தப்பு. ஒரு கல்யாண வீட்டுல ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி அழுதுகிட்டே வர்றா. என்னன்னு கேட்டா அவங்க என்ன இப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்ற. அப்படி பார்த்தா தப்புன்னு உனக்கு யார் சொல்லி தந்தா? பேச மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? விட்டுருங்க. ஒரு பார்வையில தப்புன்னு உனக்கு சொல்லி தந்த, அததான் ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். அப்போ ஒன்று உலகத்தை ஆராய்வதை கொஞ்சம் நாம குறைச்சிட்டா, இப்ப 2-3 வார்த்தை நான் சொல்ல போறேன். கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்க்கறத கொஞ்சம் குறைங்க. சொன்னேன், ஷார்ட்ஸ் பார்க்கறத கொஞ்சம் குறைங்க. தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா சொல்லிட்டு சொல்லுங்க, அனனியா சப்பீராளின் தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எல்லாம் மிரட்டல் கடிதம் விடணும் உங்களுக்கெல்லாம். அது ஷார்ட்ஸ் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? சொல்லுங்க, ஷார்ட்ஸ் will make your life short. நிறைய ஷார்ட்ஸ் பைத்தியங்கள் இருக்கு.
என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஞானேஷ் நீ இந்த உலகத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுற, நீ நல்லாயிருவ. என் ஊழியம் மோசமா இருக்குன்னு யார் சொன்னா? உலக அறிவு. அந்த ஊழியம் இந்த ஊழியம், அந்த சபை இந்த சபைன்னு நான் பார்க்கறதுனாலதான் என் ஊழியம் மட்டமா தோணுது. உன்னை நிர்வாணின்னு உனக்கு அறிவித்தவன் யார்? என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப நேசிக்கலன்னு உனக்கு சொன்னது யாரு? பக்கத்து வீட்டு உலகம். அது எங்க வீட்டுக்காரரு எனக்கு பானிபூரி வாங்கி தருவாரு. உங்க புருஷன் ஏன் வாங்கி தரலன்னா அது அன்ஹெல்த்தின்னு வாங்கி தரல. அரே பகவான் பரமேஸ்வர் அவனுக்கு அதனால உன் புருஷன் வாங்கி தரல. அவன் இங்க பாருங்க, அவன் எடுத்து பானிக்குள்ளே மசாலா வைத்து அரே பகவான் அப்படி தர்றான். இந்த அம்மா அந்த அக்கா சொல்ற கதை கேட்டுட்டு 12 ரூபா பானிபூரிக்காக கணவனை விட்டு கொடுக்காதீங்க. உங்களை சொல்லல, யாரோ சொல்றாங்கல்ல பாஸ்டர், பக்கத்து வீட்டு கதை உனக்கு வேண்டாம். ஒவ்வொரு ஃபேமிலி வித்தியாசம், ஒவ்வொரு அம்மா அப்பா வித்தியாசம். 2 விஷயம் எழுதிக்கோங்க. உலகத்தை அறியறத குறைச்சுக்கோங்க, உலகத்தை பேசுறத குறைச்சுக்கோங்க. முதலாவது ஆதாம் ஏவாளும் உலகத்தை அறிந்தார்கள். ஆமாவா? உலகத்தை அறிந்தார்கள். they explore this world. இன்னைக்கு நாம தீர்மானம் எடுக்க போறோம், இந்த பிரயாணத்துல எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கணும்னா, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா, நான் அடுத்தவங்க வாழ்க்கையை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. சொல்லுங்க தங்கச்சி, எல்லாரும் சொல்லுங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை நான் பார்க்க கூடாது. 2வது, உலகத்தை ரொம்ப பேசக்கூடாது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். 3:5 ஆதியாகமம் 3 சேர்ந்து வாசிங்க சத்தமா. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்ச புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், செத்தாள். தாம் புசித்தாள், புசிக்க கொடுத்தாள். நாம புசிக்கிறோம், மற்றவங்களுக்கு புசிக்க. we are gathering some information and we are feeding that information. நான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, நான் சொல்றேன் இந்த உலகம் எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? இட் இஸ் a surpassing world. இந்த உலகம் ஒரு விஷயம் உனக்கு ஒரு நாலேஜ் தரும்னா அந்த நாலேஜ் நீ வச்சிருக்க மாட்ட, கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதனாலதான் வாலிப நாட்கள்ல பாருங்க, ஒருத்தன் ஒரு தப்பு செய்ய பழகினான்னா அந்த தப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் ஒரு தப்பு செய்ய பழகிட்டான்னா, எங்க காலேஜ்ல எங்க ஸ்கூல்ல பல போதைகளை கற்றுக் கொடுக்கிறவங்க இருந்தான். ஒயிட்னர் தெரியுமா? ஒயிட்னரை வாங்கி விழுந்துருவான். ஒயிட்னர் ஒரு போதை. அனாசின் ஒரு டேப்லெட் இருந்துச்சு, அனாசின். அதை சோடால போட்டு குடிச்சா அது ஒரு போதை. இந்த உலகம் கற்றுக் கொடுக்கிற எந்த நாலேஜும் லிமிட் ஆகாது, இட் வில் பி ஷேரபிள். அதனாலதான் அவ புசிச்சுட்டு அவ மட்டும் சாவல, அவனுக்கும் புசிக்க கொடுத்தாள். உலகத்தை அறிந்தாங்க, உலகத்தை ஊட்டினாங்க, ஏதேனின் சமாதானம் கெட்டு போயிற்று. நான் சீக்கிரம் முடிக்க போறேன். ஒரே ஒரு விஷயம், ஃபைனல் டச். உலகத்தை அறியறத கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நான் எப்படி சொல்றேன், படிக்க வேண்டாம்னு சொல்லல, நாலேஜ் வேண்டாம்னு சொல்லல. பேங்க்ல போனா பச்சை கலர் செல்லான் எதுக்கு, ஒயிட் கலர் செல்லான் எதுக்கு, மஞ்சள் கலர் செல்லான் எதுக்கு? என் பிள்ளையினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடக்கூடிய ஞானம். எனக்கு இந்த உலகத்துல வாழுவதற்கான அறிவு மாத்திரம் போதும் ஆண்டவரே, அதை தாண்டி எனக்கு எந்த அறிவு வேண்டாம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். உலகத்தை அறிகிறத கொஞ்சம் குறைச்சிட்டாலே பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துருவீங்க. 2வது, உலகத்தை
பேசாதீங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட சேர்ந்தாலும் உலகத்தை தானே பேசுறோம். இந்த 2 நாள் ஜோயல் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, பாப் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, நான் என்ன பேசினாலும் வசனத்தை தான் பேசுறேன். எங்களுக்கு இந்த வாட்ச் எங்க வாங்குனீங்க, இந்த சட்டை எங்க வாங்குனீங்க, இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, இந்த கார் எத்தனை கிலோமீட்டர், அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் இன்னைக்கு ஏன் வெக்க வருது, ஏன் சந்தேகம் வருது, ஏன் கலக்கம் வருதுன்னா உலகம். சீக்கிரம் என்ன முடிக்க விடுங்க. உலகம். ஏன் வாழ்க்கையில நம்பிக்கையற்ற நிலைமை வருதுன்னா உலகம். அதான் கேட்கிறாரு, உலகம் தெரியாத வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. பணம் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு உனக்கு சொன்னது யாரு? உலகம். நிறைய கணவன் மனைவி, நிறைய வாலிப பிள்ளைங்க தவறான பாதையை தெரிந்து கொள்றதுக்கு காரணமே உலகம். அவங்க செய்றாங்க, இவங்க செய்றாங்க. உனக்கு அதுதான் இயேசு தேவன் கேட்கிறார், உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்த இந்த உலகம் பிரச்சனையா காட்டும். ஆனா தேவன் உன்னை அப்படிதான் வடிவமைத்திருக்கிறார். அது உனக்கு பிரச்சனையே இல்லை, உலகம் தெரியாம வாழ்ந்து விடுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அங்க பாருங்க, மனுஷன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இங்க பாரு, உலகம் தெரியாதவன் அப்படி சொல்லுவான். என் ஸ்லாங்கை நல்லா புரிஞ்சுக்கணும், என் மாடுலேஷனை புரிஞ்சுக்கணும். உலகம் என்ன தெரியுமா? இங்க பாரு, உலகம் தெரியாத பிள்ளை. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உலகம் தெரியாத பிள்ளை. மனுஷன் சொல்றான் உலகம் தெரியாதவன், உலகம் தெரியாதவன். ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளை உலகம் தெரியாதவன். நீ உலகம் தெரியாம வாழ்ந்துட்டாலே நான் இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன், இந்த தேவனை நான் பார்த்ததில்லை பாஸ்டர். நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த தேவனை தரிசிச்சிருக்கீங்களா? ஆனா 2010 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு 2012 வருஷம் ஊழிய அழைப்பை பெற்று 2015 முழு நேர ஊழியத்துக்கு நான் வரும்போது ஒரு 4 செவருக்குள்ள என் கூட என் இருதயத்துல பேசின ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? அந்த சத்தம் எரேமியா 1ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டாம், ஏன் கதை இது. 1ஆம் அதிகாரம் 5 முதல் 10. தாயின் கருவிலை உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணினேன். உன்னை சிறுபிள்ளை என்று சொல்லாதே, உன் நாவலை என் வார்த்தைகளை வைத்திருக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பார், பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் இடிக்கவும் அழிக்கவும் பெயர்க்கவும் இந்த ராஜ்யத்தின் மேல் உன்னை அதிகாரியை ஏற்படுத்தினேன். எரேமியாவை, நீ என்னத்தை காண்கிறாய்? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். நீ கண்டது சரியே, என் வார்த்தைகளை நீ தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னு ஏதோ என் இருதயத்தில் தொனித்த சத்தத்தை நம்பி ஊழிய வந்தேன். இன்றைக்கு திரும்பி பார்த்தா எங்கேயோ கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உலகம் தெரியாம வாழ்றவங்களுக்கு வெட்கமில்லை, பயமில்லை. உலகம் தெரியாம வாழ்ந்துருங்க. இந்த உலகம் தெரிய ஆரம்பிச்சுன்னா உனக்கு தேவனை நம்ப முடியாது. முடிக்க போறோம். அந்த உலகம் தெரிய ஆரம்பிச்சுன்னா தேவனை நம்ப முடியாது. ஏன்னா உலகமும் தேவனும் வேற வேற உலகம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அடுத்த நேரம் நீ என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறன்னு தானே கேட்கிறான். அதான் உலகம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்றைய நாளுக்கு இந்த பாடு போதும், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படும். இதுல ஒரு ரெவலேஷன் இருக்கு, நான் சொல்லட்டுமா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படும்னா நாளைய தினம் வெனஸ்டே தான் வெனஸ்டே பற்றி கவலைப்படுமே தவிர ஞானேஷ் இல்லை. இன்னும் புரியல உங்களுக்கு? வெனஸ்டே பத்தி நீங்க கவலைப்படுறதுனால ஒண்ணு நடக்க போறது இல்லை. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படும். அப்ப வெனஸ்டே வந்துச்சுன்னா வெனஸ்டே கவலைப்படும், தேர்ஸ்டே வந்துச்சுன்னா தேர்ஸ்டே கவலைப்படும். இந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை செய்யணுமே, இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இன்னும் விளங்கல. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுது, ஐயோ திங்கக்கிழமை வருது, ஐயோ மார்ச்ல என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வரப்போகுது. மார்ச் மாதத்தை குறித்து கவலைப்படும். ஏப்ரல் மாதத்தை குறித்து கவலைப்படும். பிப்ரவரி மாதத்தை குறித்து கவலைப்படும். நீ ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உலகம் தெரியாம வாழ எனக்கு கிருபை தாங்க. ஃபைனல் செஷன் நம்ம முடிக்க போறோம். உலகம் தெரியாம நேராயிட்டு உலகம் தெரியாம வாழ உங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க.
ஆதாமே ஏவாளே, நீ உலகம் தெரியாத வரைக்கும் நல்லாதானே இருந்த. இன்றைக்கு பேசுங்க தங்கச்சி, பேசுங்க சகோதரா. என்னைக்கு நீ உலக அறிவு உனக்கு பெருகி போச்சோ அன்னைக்கு பயம் வந்துட்டு. அவங்க பிள்ளைங்களை அங்க படிக்க வைக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா அப்படி இருக்கிறாங்க, அவங்க பெற்றோர் அவங்களுக்கு லேண்ட் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அவங்க வீட்டுல இப்படி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. இதெல்லாம் உனக்கு அறிவித்தவன் யார்? ஜாதியை உனக்கு அறிவித்தவன் யார்? காஸ்ட் உனக்கு அறிவித்தவன் யார்? உயரம், குள்ளம், கருப்பு, வெள்ளை, இதெல்லாம் அறிவித்தவன் யார்? ஒபிசிட்டி, நீ குண்டா இருக்கிற, நீ ஒல்லியா இருக்கிற, இதை அறிவித்தவன் யார்? லேமா சீகாப்பா ராத்தோசியஸ். ஜெபிக்க தொடங்குங்க. சத்தம் வரலையே. உலகம் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். உலகம் தெரியாத வாழ்க்கை வாழ கர்த்தர் உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். உலகம் தெரியாமல் வாழ உனக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். உலகம் தெரியாமல் வாழ உனக்கு அழைப்பு கொடுக்கிறார். உலகம் தெரியாமல் வாழ ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இந்த யாத்திரையில் உனக்கு குழப்பம் இல்லாத வாழ்க்கை. யாரோ உன்னை கரெக்ட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட அன்னைக்கு ஒருத்தர் சொல்றார், இப்படியே நீங்க ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? நான் அதை மெடிடேட் பண்ணேன், என் சமாதானம் போயிரும் பாஸ்டர். எனக்கு 2 வயசுல பையன் இருக்கா, 2.25 வயசாகுது மூத்தவன். என் மனைவி அன்னைக்கு கேட்கிறா, எந்த ஸ்கூல்ல பாஸ் சேர்க்க போறோம்? நான் சொன்னேன், மேடம் 5 வயசுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வருக வரணும்னு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்கூலை பத்தி எல்லாம் யோசிச்சு என் மண்டை உடைக்க கூடாது. என்ன ஒழுங்கு மரியாதை அமைதியாரு. நான் சொல்றது உங்களுக்கு விளங்கல. They are feeding the world. ஒன்னாவ என்ன சொல்றா தெரியுமா? அது எங்க அண்ணன் பையனை அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு இப்பவே அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டான், அப்ளிகேஷன். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உலகத்தை ஊட்டுறாங்க. இப்போ இந்த உலகத்தை எனக்குள்ள கொண்டு வரும்போது நான் வெக்கப்படாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆமாவா? இப்ப என்ன வெக்கப்பட வைக்கிறா, பயப்பட வைக்கிறா, யோசிக்க வைக்கிறா. விசுவாசத்துல ஊழியம் செய்யற என்ன ஃபீட் பண்றா? உலகத்தை ஃபீட் பண்றா. அண்ணன் பிள்ளைக்கு அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு இப்பவே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டான். இதுதான் உன் வாழ்க்கையில நடக்குது. நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதே நான் பைத்தான் கோர்ஸ் படிக்கிறேன், பாம்பு கோர்ஸ் படிக்கிறானா. பைத்தான் ஒரு கோர்ஸ் இருக்கு, பைத்தான். அவ கோர்ஸ் படிக்க சொன்ன, இந்த அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அங்க போய் என்ன கோர்ஸ் படிக்க வைங்க? நீ ஒழுங்கா இன்ஜினியரிங் முடியும் முதல்ல. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? உங்களுக்கு அந்த ஆசை இல்ல, உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸே இருக்காது. ஆனா உலகத்தை மற்றவங்க ஃபீட் பண்ணும்போது லிமிட் தம். அதான் எலிசாட்ட கேட்டாங்க, உனக்கு தலைமையா இருக்கிற, உனக்கு எஜமானனா இருக்கிற உன் ஆண்டவனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார், உனக்கு தெரியுமான்னு கேட்ட போது எலிசா என்ன சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இருக்குன்னு சொன்னா. ஏன்னா ரொம்ப பேசினா இவன் டிஸ்டர்ப் ஆயிடுவான். பக்கத்துல பா சொல்லுங்க, இனி எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் பேச போறேன், சும்மா இருங்க. இப்படி சொல்லுங்க, சும்மா எனக்கு தெரியும், சும்மா எனக்கு தெரியும். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஒரு கிள்ளு கொடுத்து சொல்லுங்க, எனக்கு தெரியும். நல்ல நறுக்கணுக்கள் எல்லாம் தெரியும், சும்மா இருக்கு. சொல்லுப்பா சார், இனி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க சொல்லணும், எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா. உங்க ஃப்ரெண்டு யாராவது நீ இப்படி இருந்தா எப்படி? எல்லாம் எனக்கு தெரியும், சும்மா. ஏன்னா நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா எலிசா டிஸ்டர்ப் ஆயிடுவா. நான் சொல்லுவேன் என் ஃபைட்ட, என்னைக்காவது ஒரு நாள் தான் வர்றேன், என் மண்டை உடைக்காத, தயவு செய்து போயிரு. நீ இன்னைக்கு வீட்டுல என்ன பேசுறோம்? அம்மா அப்பா பிள்ளைங்க கூடுனா என்ன பேசுறோம்? ஃப்ரெண்ட்ஸா கூடுனா என்ன பேசுறோம்? உலகத்தை அறிகிற அறிவு, உலகத்தை ஊட்டுகிற விதம் அவருடைய சமாதானத்தை கெடுத்து போட்டது. ஸ்டாப் ஃபீடிங் தி வேர்ல்ட். பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? உலகத்தை ரொம்ப உள்ள கொண்டு போகாதீங்க. உலக காரியங்களை, உலகம் சிஸ்டத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. சீக்கிரம் சொல்லுங்க, உலகத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. 5 நிமிஷம் சொல்லுங்க, உலகத்துக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்துக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. நான் அனுபவிச்சு சொல்றேன், உலகத்துக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. எங்க மாமா சொன்னார், பாஸ்டர்
தம்பி ஜெபம் ஜெபம்னு போறியே, எம்மி வரைக்கும் படிச்சுட்டு பெத்தவங்களுக்கு பாரமா இருந்துட்டு வேலைக்கு போகாம இருக்கிறியே, ஜெபம் உனக்கு சோறு போடுமான்னு கேட்டார். ஏதோ ஒரு தைரியத்துல சொன்னேன், ஆமா மாமா சோறு போடுன்னு சொன்னேன். சோறு போடுதுங்க. ஜெபம் சோறு போடுறது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு சோறு போடுறோம். உங்களுக்கு இது புரியணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு எங்க மாமா என்கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், வருஷத்துக்கு ஒரு தடவை அது எங்க வீட்டுல கால் வச்சுட்டு போ. ஏன் தெரியுமா? நீ வந்தா எங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு காலகட்டத்தை, ஏன்னா உலக ஞானம் வேற, தேவ ஞானம் வேற. கை தட்டி உலக ஞானம் வேற. கர்த்தர் மறுபடியும் உலகத்தை அறியாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு எங்களை மறுபடியும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஓபிசி சபை விசுவாசிகள் சொல்லணும், இனி எங்க சபைக்குள்ள உலகம் வர விட மாட்டோம், உலக அறிவை வர விட மாட்டோம், உலக ஞானத்தை கொண்டு வர விட மாட்டோம்னு சொல்றவங்க நல்ல கை கட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகத்தோட நல்ல கை கட்டி. ஒரே ஒரு வசனம் வாசிங்க. We will end up. 1 கொரிந்தியர் 1:27 சேர்ந்து வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகில். என்ன சொல்லி இருந்திருக்கலாம்? என் ஒப்பீனியன் பாஸ்டர், என்னுடைய ஒப்பீனியன். ஞானிகளுக்கு பதிலாக பைத்தியங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆமாவா? நான் கேட்கிறேன், ஆண்டவரே ஞானிகளுக்கு பதிலாக சொல்லியிருந்த உங்களுக்கு ஏன் ஞானிகள் மேல அவ்வளவு கோபம்? புரியல உங்களுக்கு? ஞானிகள் மேல உங்களுக்கு என்ன வருத்தம் ஆண்டவரே? இல்ல அதான் ஞானிகள் எதுக்கு அடிக்கிறீங்க? பட்டுன்னு அடிச்ச மாதிரி இல்லையா? பைபிள் படிக்கிற விதத்தெல்லாம் மாத்துங்க. என்ன? ஞானிகளுக்கு பதிலாக instead of wise God chosen the mad people அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். தங்கச்சி கவனிங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி நீ ஏன் சொல்றீங்கன்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, ஞானி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான்டா. ஞானி என்ன சொன்னாலும் எதிர்த்து கேள்வி கேட்பான். ஞானி என்ன கேட்டாலும் அசட்டை பண்ணுவான். அதனால ஞானியை வெட்கப்படுத்தி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன். சீக்கிரம் 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 டைம் ஆகுது. பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டேன். நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு நான் முடிக்கிறேன். எரிகோ அலங்கத்துல எரிகோ அலங்கம் இருக்குல்ல, அந்த காம்பவுண்ட் செவருக்கு மேல 2 ரதங்கள் இப்படி இப்படி போக முடியுமா? அவ்வளவு வீதி இருக்கான். என்ன அலங்கம்? எரிகோ அலங்கத்துக்கு மேல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒரே டைம்ல அலங்கத்துக்கு மேல பைபாஸ் ரோடு இருக்கான். ஏம்மா ஏன் உசுர வாங்குறீங்க? அலங்கத்துக்கு மேல என்ன இருக்கான்? பைபாஸ் ரோடு, இப்படி டபுள் ரோடு இருக்கான் பாஸ்டர். 2 ரதங்கள் இப்படி போகக்கூடிய அளவுக்கு ரோடு இருக்கான். நம்ம காம்பவுண்ட் சுவர்ல பூனை நிக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆனா அவங்க காம்பவுண்ட் சுவர் எப்படி இருக்கா? இப்போ இவ்வளவு பெரிய அலங்கத்தை பாஸ்டர் 6 நாள் சத்தம் போடாம சுத்தணுமா? 7வது நாள் ஆர்ப்பரிச்சா விழுந்துருமா? இத ஞானிட்ட சொன்னா சிரிச்சுட்டு போயிடுவான். பைத்தியனால 6 நாள் சுத்தினா 7வது நாள் ஆர்ப்பரிச்சா விழுந்துச்சு. இப்ப நீங்க ஞானிகள், அதனாலதான் இப்படி பாக்குறீங்க. நான் பைத்தியம். கேட்கல? இப்ப நீங்க ஞானி ஆயிட்டீங்க, அதனாலதான் நீங்க. ஆனா அவன் பைத்தியமா இருந்ததுனாலதான் டக்கு டக்குன்னு நான் சொல்றேன். ஆடு மேய்க்கிற கோல் எடுத்து சீறி பிரவாகித்து வருகிற செங்கடல் மேல நீட்டு, அது தனக்கு வழிவிடுன்னு சொன்னா ஞானி கெக்கன்னு சிரிச்சிருப்பான். பைத்தியம் நீட்டுனா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன, அந்த போர்காரனுக்கு போன் போடு அப்படின்னு சொல்லி இருந்தா ஞானி நம்பி இருப்பான். ஆனா இவர்கிட்ட சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு, அது தண்ணீர் கொடுக்கணும்னு சொன்ன போது அவன் பைத்தியமா இருந்ததுனாலதான் மலைகிட்ட போய் பேசினா மலை தண்ணியை கொடுத்துச்சு. இன்னும் உங்களுக்கு விளங்கல பார்த்தீங்களா? உங்களுக்குள்ள உலக ஞானம் பெருகி போச்சு. உலக ஞானம் பெருகி போச்சு. யாரு நம்புவா? கோலை நீட்டுனா செங்கடல் பிறக்கும்னா யார் நம்புவா? இதுவரைக்கும் பூமியில மழையே பெய்யாத போது இவ்வளவு பெரிய பேழை செய்யணும் சொன்ன போது ஞானியா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? கப்பல் விடக்கூடிய கடலை காட்டுங்க, நாம் வேலை செய்யறோம்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா பைத்தியமா இருந்ததுனால தண்ணீரை பார்க்கலன்னாலும் வேலை செய்வான். புரியல புரியல புரியல. இன்னைக்கு இந்த கடைசி செஷன்ல எனக்கு உலகம் தெரியாத சில பைத்தியங்கள் வேணும். பைத்தியங்கள் வேணும். சொன்னதை நம்புகிற பைத்தியங்கள் வேணும். வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றத அப்படியே நம்புகிற பைத்தியங்கள் வேணும்.
நான் புரிய வச்சு முடிக்கிறேன். 4 செவருக்குள்ள இது கர்த்தர் பேசுறாருன்னு நம்பி அந்த வார்த்தையை அப்படியே உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து பேசுற பாத்தீங்களா, நான் தான் பைத்தியம். அது உங்களை விடுதலை ஆகுது பாத்தீங்களா, அதான் பைத்தியம். டைம் ஆகுது இப்படிங்கிறதுக்குள்ள 10 மணி ஆயிரும். சீக்கிரம் முடிப்போம். நான் பேசுற பிரசங்கம் சரிதானான்னு எந்த பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட போய் நான் அனலைஸ் பண்றது இல்லை. நான் இப்படி பேசினா தப்பாயிருமான்னு ஒரு நாள் யோசிச்சது இல்லை. ஏன்னா நான் பைத்தியம். இவ்வளவு கத்தி பேசுறீங்களே, உங்க உடம்புக்கு எது ஆயிராதா? பைத்தியம் சார். நான் ஞானியா இருந்திருந்தா என் தொண்டை பற்றி கவலைப்படுவேன். நான் ஞானியா இருந்திருந்தா என் ஸ்பைனல் கார்டு பத்தி கவலைப்படுவேன். நான் ஞானியா இருந்திருந்தா வேற எதையெல்லாம் யோசிச்சிருப்பேன். ஆண்டவருக்கு பைத்தியங்கள் தேவை. கொஞ்சம் என்ன பேச விடுவீங்களா? நான் முடிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஞானம் ஓவர் ஆயிடுச்சு. ஆண்டவர் இப்படி பேசுவாரா? ஆண்டவர் இப்படி விட்டுட்டு வர சொல்லுவாரா? என் பாக்கெட்ல 10 ரூபா இருந்துச்சு, ஆண்டவர் சொன்னாரு அதை நீ காணிக்க போட்டுருன்னு சொன்னாரு, நான் போட்டுட்டேன்னு சொல்லுவான். ஆனா 1 லட்சம் ரூபாய் செக் இருந்துட்டு ஆண்டவர் போட சொன்னாருன்னு சொன்னா ஆண்டவர் அப்படி பேச வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீ பைத்தியம் இல்லை, நீ ஞானி. நீ யாரு? நீ ஞானி. பைத்தியம் பணத்தை பற்றி கவலைப்படாது. இன்ன வரைக்கும் சொல்றேன் சிஸ்டர், I will never bother about money. ஏன்னா நான் பைத்தியம். என் பிள்ளைகளுக்கு சேவிங்ஸ் தெரியல, எதிர்காலம் தெரியல. ஏன்னா நான் பைத்தியம். கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன் பாஸ்டர், இந்த வருஷம் முதல் வருஷ ஆராதனை ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி காணிக்க 15,000 ரூபாய் அந்த பாஸ்டர் என் கையில தந்தார். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. ஆவியானவர் சொல்றாரு, சபையில வேலை நடக்குது, கொடுத்துரு. கொடுத்தேன். ஐயோ 3 நாள் உயிரை கொடுத்து ஊழிய செய்திருக்கீங்க, நாங்க வாங்கினா வாங்கிக்கோங்க. நான் சொல்றேன், உள்ள பேசுறார், வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டு இல்ல வாங்கியே தீரணும்னு சொன்ன போது அந்த காணிக்க கவர்ல இருந்து 1000 ரூபாய் பெட்ரோலுக்கு மட்டும் எடுத்துட்டு 14,000 ரூபாய் கொடுத்தேன். வீட்டுக்கு வெறுங்கையோட தான் போனேன். பைத்தியம். நான் சிம்பதி கிரியேட் பண்ணல தங்கச்சி. நான் ஞானியா இருந்திருந்தா என் வாழ்க்கையை பற்றி யோசிப்பேன். ஆண்டவருக்கு பைத்தியங்கள் தேவை. பெங்களூர்ல ஒரு பெரிய சர்ச், பெத்தேல் ஏஜி. அந்த சர்ச்சில் டெல்லியில இருந்து ஒரு மிஷினரியை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டிருக்காங்க. 21 நாள் உபவாச ஜெபத்துல அவர் ஒரு நாள் பிரசங்கம் பண்றார் காலை கூட்டத்துல. கவனிக்கிறீங்களா? பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் தீர்க்கதரிசி கிடையாது, மிஷினரி. ஆனா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சகோதரிட்ட போய் தலையில கை வச்சு சொல்றாரு, கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தருவாருன்னு. ஒரு ஆண் பிள்ளைய தருவாருன்னு. ஆண் பிள்ளைய. உடனே அந்த சிஸ்டர் கையை தட்டி விடுறாங்க. பாஸ்டர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு வித்தியாசமா. ஏன்னா போன வாரம் அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு போன வாரம் தான் அந்த சகோதரிக்கு ஏற்கனவே ஒரு பெண் பிள்ளை இருந்து இறந்து போச்சு. அந்த சகோதரிக்கு யூட்ரஸ்ல கொஞ்சம் கட்டி ஓவர் ஆனதுனால அது கேன்சர் செல்லா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக யூட்ரஸையே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த சகோதரிக்கு இந்த ஊழியக்காரர் என்ன சொல்லிட்டாரு, ஆண் பிள்ளை பிறக்கும்னு சொன்ன உடனே பாஸ்டர் தான் அந்த யூட்ரஸ் சர்ஜரிக்கு டாக்டரை ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். கவனமா கேளுங்க. போய் அந்த மிஷினரி கையில இருந்து மைக்க பிடுங்கி வாங்கி, நீ கவனிங்க, நீ பிரசங்கிச்சது மதி, போய் உட்கார்றா அப்படி சொல்லிட்டாங்க. எல்லா சர்ச் அவரை ஹியூமிலியேட் பண்ணாங்க.